21% ஆஃப் இந்தியன் ஹனிமூன் கப்பல்ஸ் இருக்காங்கல்ல, பாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க எவ்ரி இயர். அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு? பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சே இருக்கு, பாண்டவா பீச் அப்படின்னு. எவ்வளோ முன்னாடியே நிறைய ரெஃபரன்சஸ் வந்து ராமாயணம் மகாபாரதோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன கதை, என்ன கான்செப்ட்? அது இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் தான் படித்தேன். பையன் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிளிகிளிப்பா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துதாமா. இதை பார்த்து பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை நான் சொல்கிறேன், அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி. ஒரு பெரிய போயிங் ஃப்ளைட்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஏரோப்ளேனே எடுத்துட்டு வந்து கன்வெர்ட் ஏர்பிஎன்பில லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. என்ன ஃபெஸ்டிவல்? இந்த 6 10க்கு 10 அதுவா? இந்தியன்ஸ் ஃபீல் ரிச் அப்படின்னு ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க. அவன் கரன்சில 3 0 எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா என்னடா பண்றது? அதுக்காக வந்து இவ்வளோ காசா அப்படின்ற அதெல்லாம் வந்து மனுஷனவே சாப்பிடக்கூடியது. எப்படி மனுஷன்லாம் சாப்பிடுமான்னு தெரியாதுடா அதெல்லாம். அந்த அனிமலோட பூப்ல இருந்து வந்து பார்த்தோன்னா அதே மேக் காஃபி. கம்ப்ளீட்டா நான் வந்து பாலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா 15 days தேவை. அப்ராக்சிமேட் 15 daysக்கு உனக்கு காஸ்ட் வேணுமா? சும்மா ஒரு 15 days 2.5 lakhs per couple. இப்படி கம்பேர் பண்ணோம். மால்டீவ்ஸ்க்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு 4 நாளுக்கும் பாலிக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 15 நாள்ன்றது வந்து பார்த்தோம். நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்தோனேஷியாவில் மட்டும் மொத்தம் 17,000 ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பாப்புலரான ஐலண்ட் கொமோடோ ஐலண்ட், லம்பாக், பாலி, சுமத்ரா, ராஜாம்பட். இன்றைக்கி நம்ம பாலியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹனிமூன் டெஸ்டினேஷனே பாலியாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த பாலியில் இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்க ஜிகே ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. வெல்கம். வெல்கம். நிறைய ஃபஸ்ட் டைமர் அவங்க ஹனிமூனுக்கு பாலியை தான் ரொம்ப சூஸ் பண்ணுறாங்க. அந்த பாலியில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கஸ்டமர் அனுப்பும் போதும் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. 1 by 1 நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பக்கா. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீசா, இந்தியன்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் வீசாஸ் அங்கே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, 2 தான். டூரிஸ்ட்டாக போகிறோன்னா உனக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா இ விசா வேணும், அப்படி இல்லைனா ஆன் அரைவல் விசா வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இ விசாவுக்கு வந்து பார்த்தோன்னா பேசிக்காக உனக்கு என்றைக்கு அரைவ் ஆக போகிறேன், என்ன ஃப்ளைட் டீட்டெயில்ஸு, என்ன ஹோட்டல் அக்காமடேஷனு, இதை பேசிக்காக வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2800 rupees வரும் ஐஎன்ஆர் படி. 2800 rupees கட்டி நம்ம வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 working daysல வந்து பார்த்தோன்னா பாலி விசா வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஓகேவா? இது ஒன்று. செகண்ட், சப்போஸ் இ விசா எடுக்கலை அப்படின்னா நம்ம ஆன் அரைவல் விசா இறங்கி பாலியோட இமிக்ரேஷனில் விசா வந்து பார்த்தோன்னா பே பண்ணி $35 வரும். பாலிக்கு வந்து பார்த்தோன்னா 500,000 ஐடிஆர். அது நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலி விசா எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம். அதுக்கு தேவையான செக்லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெரி சிம்பிள். 3 விஷயம் தான். ஒன்று ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் ஹோட்டல் வவுச்சரு, அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீ வச்சுக்கணும். அவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். இது 2 மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் உன்னோட டே வைஸ் ஐட்னரி, என்ன எங்கே போகிற, என்ன வர, என்றைக்கு ரிட்டர்ன் வர போகிறல அது வரைக்கும் டே வைஸ் ஐட்னரி. இது பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆன் அரைவல் விசா. ஓகே. இப்போ வீசா முடிச்சதுக்கப்புறம் இந்த இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு வீசா மட்டும் போதுமா, இல்லை வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சுருக்கணும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு? பேசிக்காக முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த டூரிஸ்ட் லெவி ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாலி மேயர் வந்து பார்த்தோன்னா இம்போஸ் பண்ணியிருந்தாரு. டூரிஸ்ட் வந்து பார்த்தோன்னா நிறைய குப்பை போடுறாங்க, அதை க்ளீன் பண்ணணும், பாலியை சுத்தமாக வச்சுக்கணும், டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா திரும்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டூரிஸ்ட் லெவி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு $10 இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அது மேண்டேட்ரியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா அது மேண்டேட்ரியாக இல்லை. நம்ம போகிற கஸ்டமர்ஸ் எல்லாமே டூரிஸ்ட் லெவி ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா $10 பே பண்ணுறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் டூரிஸ்ட் லெவி ஃபீஸ் இல்லாமல் உனக்கு வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணிக்கணும். பேசிக்காக நான் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரேன், இவ்வளோ நகை தான், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரேன், மற்ற நான் என்னோட ட்ரக்டு கிடையாது, மீன் ஆம்டு எதுவும் எடுத்துகிட்டு வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நோ கொடுத்து இந்த ஃப்ளைட்டில் வந்து அரைவ் வரேன், இத்தனை நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு போட்டு கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் அது. அது நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோன்னா கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டு QR கோடை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தட் ஷுட் பி ஃபைன். ஓகே. அப்போ இந்த 2 டாக்குமெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும் உள்ளே. கரெக்ட். இந்தியாவிலேருந்து பாலிக்கு ஃப்ளைட்ஸ் எப்படி, ரவுண்ட் ட்ரிப்போட காஸ்ட் எவ்வளோ ஆகும், டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கானே? டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட் தான். ஒன்று டெல்லியிலேருந்து இருக்குது, அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து இருக்குது டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ஷன். டெல்லியிலேருந்து ஏர் இண்டியா இருக்குது, பெங்களூர்லேருந்து வந்து இண்டிகோ இருக்குது. ஓகே. இங்கேருந்து பெங்களூர் டு பாலி, பாலி டு பெங்களூர். மற்றபடி அதர் சிட்டிஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா 1 stop ஃப்ளைட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சீப்பஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏர் ஏஷியா, ஸ்கூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ் இருக்குது, தாய் ஏர்வேஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் ஓவர் வந்து பார்த்தோன்னா பேங்காக் பாலி, சென்னை பேங்காக் பாலி, இல்லைனா சென்னை மலேசியா பாலி. இந்த டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து காஸ்ட் கம்மியாக, இல்லை இந்த லே ஓவர் ஃப்ளைட்ஸ் மாதிரி போடலாமா, என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? லே ஓவர் ஃப்ளைட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் கம்மி. ஓகே. பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்கிறது பிடிக்காது, இறங்க வேணாம் அப்படின்னா டைரக்ட் ஃப்ளைட் வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஃப்ளைட் ஆப்வியஸாக வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் சேம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து 40,000-45,000 வரும். கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்திங்கன்னா அதே தான் வரும், 35,000-40,000 40,000 வந்து பார்த்தோன்னா வரும். பாலி ஃப்ளைட்ஸுக்கு அவங்க எப்போலேருந்து பிளான் பண்ண ஸ்டார்ட்? 3 months.
ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல போட போட வந்து இப்போ வரதெல்லாம் அப்கமிங் வரதெல்லாமே சீசன் டைம் தான். ஓகே, ஸோ அதனால நீ வந்து லாஸ்ட் மினிட்ல போட்ட அப்படின்னா 45,000 வரைக்கும் போகும் ஒரு ஆளுக்கு ரவுண்ட் ட்ரிப். அப்போ அவங்க வந்து மே ஜூன்ல எல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா அவங்க இப்போவே வந்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஆமாம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வெதர் பற்றி பார்க்கலாம். பாலியோட வெதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த சீசன் டைமில் நம்ம வந்து போகலாம், எப்போ போகக்கூடாது? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்போ போகக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இது 3 மந்த் வந்து பார்த்தோன்னா பாலியில் வந்து ரெய்னி சீசன். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் சீசன் பாலியில். ட்ரை வெதர் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் சீசன். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல், மே, ஓகே இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா நல்ல ப்ளசண்ட்டான வந்து பார்த்தோன்னா ஹாட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா உனக்கு நல்ல சீசன் அது. ரொம்ப காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, உனக்கு நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இது 4 மாதம் வந்து பாலியில் வந்து பார்த்தோன்னா பீக் சீசன். அவங்களோட நல்ல கூல் ப்ரீஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட, ஏன்னா அது இந்த இது பீக் சீசன் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் பீப்புள், யூரோப்பியன் பீப்புள் அவங்களும் பாலிக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்ல கரெக்டான சீசன் பாலியில் பீக் சீசன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அகைன் அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னிலாம் முடிஞ்சு ரெய்னி ஸ்டார்ட் பண்ணுற சீசன் அது அக்டோபர். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அகைன் ஃபுல் ரெய்னி சீசன். இதுதான் பாலியோட சீசன் டைப்ஸ். ஓகே, பாலியில் என்னென்ன பிளேசஸ் நம்ம வந்து பார்க்கணும், அந்த என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும்? பாலிக்கு ஆப்வியஸாக வந்து பார்த்தோன்னா ஹனிமூன் கப்புள்ஸ் தான். நீ டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட 21% ஆஃப் இந்தியன் ஹனிமூன் கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா பாலி தான் வந்து பார்த்தோன்னா போகிறாங்க எவ்ரி இயர். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தோன்னா அப்புறம் மால்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தாய்லாண்டு. ஓகே, அதுவும் வந்து பார்த்தோன்னா டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் இருக்கிற அவ்வளோ ஹனிமூன் கப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா தேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தோன்னா பாலி தான் இருக்குது. ஓகே, ஸோ பாலிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ்க்கான ஃபேவரட் டெஸ்டினேஷனாக பாலி இருக்குது. ஓகே, பாலிக்குள்ளே வந்து மேஜராக வந்து உனக்கு இந்த நார்த் பாலி, சவுத் பாலி, வெஸ்ட் பாலி, ஈஸ்ட் பாலின்னு பிரிக்கிறோம். சென்ட்ரல் பாலியில் வந்து பார்த்தோன்னா உபூத் இருக்குது. ஸோ உனக்கு பாலினா உனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஜங்கிள் ஃபீல் இருக்குல்ல, அது பேர் உபூத். அந்த சென்ட்ரல் பாலியில் இருக்குது உபூத். ஏர்போர்ட்டுக்கு மேலே வந்து இருக்கிற ஏரியாஸ் நேம்ஸ் வந்து பார்த்தோன்னா குட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செம்னியாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கங்குன்னுவாங்க, CANGGU கங்கு. இது 3 ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பீச் சைட் டெஸ்டினேஷனு. இந்த சைடு பாலியோட சவுத்தில் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்து அப்படின்னா உலுவாட்டு அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பாலியோட எட்ஜ், சவுத் எட்ஜ். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏரியாஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடு அந்த எண்டில் இருக்குது அந்த கரெக்டாக. ஓகே, இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உனக்கு நல்ல ஒரு 5 ஸ்டார் ரிசார்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நூசா டுவா, NUSADUA நூசா டுவான்ற ஏரியா வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ உபூது, இந்த சைடு கூட்டா, செம்னியா, கங்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நூசா டுவா, அதுக்கப்புறம் உலுவாட்டு. இதெல்லாம் தான் மேஜர் டூரிஸ்ட் பிளேசஸ் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களோட ஃபேவரட் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் வந்து உபூத். எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஜங்கிள் வைப்ஸ் வந்து பார்த்தோன்னா உபூதில் வந்து பார்த்தோன்னா. ஓகே, அடுத்து இந்த அவங்க கல்ச்சர் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்தடுத்து பாலி வந்து விசிட் பண்ணாங்க, டிமாக் டூர்ஸில் தான். அவங்க போயிட்டு வந்துட்டு சரி அவங்கள்ட்ட வந்து இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குது, இந்த கண்ட்ரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க நிறைய டெம்பிள்ஸ் பார்க்க முடியுது அங்கே. ஆமாம், இந்து கல்ச்சர்ஸ் வந்து நல்லா ரிலேட் பண்ண முடியுது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது? ஹிந்துயிசமோட எப்படி வந்து பார்த்தோன்னா பாலி பீப்புளோட கல்ச்சர் வந்து லிங்க் ஆயிருக்குன்னு கேட்டோன்னா இட் ஆல் கோஸ் பேக் டு 1st செஞ்சுரியிலேருந்து 8th செஞ்சுரிக்குள்ளே. ஓகே, நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இங்கெல்லாம் போய் ட்ரேட் பண்ணனால அங்கே போகும்போது அவங்களோட சேர்த்து நம்மளோட ஹிந்துயிசமும் சரி, செகண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு அதுவும் சரி, அந்த கல்ச்சரும் சரி, அங்கே அப்படி போனது தான் வந்து பார்த்தோன்னா அந்த சைடு மலேசியாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் இதெல்லாம். ஸோ பாலியோட ஹிந்துயிசம் கல்ச்சர் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி லிங்க்டு வந்து பார்த்தோன்னா கோஸ் பேக் டு 1st to 8th செஞ்சுரி இந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. எவ்வளோ முன்னாடியே போயிருக்காங்க. அது ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. நம்ம ராஜராஜ சோழன் வந்து பார்த்தோன்னா வணிகம் செய்யும் போது வந்து பார்த்தோன்னா இந்தோனேஷியா, மலேசியா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போனது. அதுலேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தோன்னா அந்த கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்குது. ஆமாம், அதுவும் அந்த கச்சாக் டான்ஸுன்னு அந்த உலுவாட்டு டெம்பிள் கிட்ட நடக்கும். நம்ம ராமாயணம் அங்கே வரைக்கும் மகாபாரதம், ராமாயணம் எக்ஸாக்ட்லி ராமாயணத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வந்து பார்த்தோன்னா பாலியில் வந்து பார்த்தோன்னா ராமாயணம், மகாபாரதோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஈவன் மகாபாரதத்தோட அந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்குல்ல, அங்கே பாலியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பீச்சே இருக்குது, பாண்டவா பீச் அப்படின்னு.
ஓகே, அந்த பாண்டவா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பஞ்ச பாண்டவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸு பெரிய ஸ்டாச்சு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டவா பீச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போவேன். அவங்க பேரோடய அங்கே வச்சு ஆமாம், பீச் நேமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவா பீச். நிறைய எக்கச்சக்க ரெஃபரன்சஸ் இருக்குது உனக்கு வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெடிஷன், அதுவும் எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சர், தமிழ் ட்ரெடிஷன் ப்ளஸ் பாலியோட ஃபெஸ்டிவல், பாலியோட கல்ச்சர், பாலியோட ட்ரெடிஷன், நிறைய லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது அவங்களோட ரிலேட் ஆகிற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அது வந்து அந்த ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்சு வந்து பொங்கல் போது வருது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. ஐ திங்க் மாக்குங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அதாவது ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகே, அது அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ஒன்று. செகண்ட் வந்து நம்ம ஊர் எப்படி தீபாவளியும் கார்த்திகை தீபமும் கொண்டாடுறோமோ அதே டேட்ஸில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கார்த்திகை தீபம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கொலு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம்ல, மூதாதிரிகளை வழிபடுறது கொலு ஃபெஸ்டிவல், அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி அந்த அவங்களும் டால்லாம் வச்சு, ஆமாம் எக்ஸாக்ட்லி அங்கே வச்சுறாங்க. அதோட இன்னொரு மேஜர் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ இந்த கங்கையிலையோ இல்லை ராமேஸ்வரத்துலையோ இது பண்ணால் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம்ல, அதே மாதிரி பாலியோட ட்ரெடிஷ்னல் நியூ இயர். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நெய்பி டே அப்படின்னு சொல்லுவாங்க, NYEPI நெய்பி டே. பாலியில் என்டையர் பாலி வந்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் டே. ஓகே, ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா இறங்காது, பிளெயின் வந்து டிபார்ச்சர் ஆகாது. அப்புறம் புது டூரிஸ்ட்லாம் அன்றைக்கி வரவே முடியாது, அன்றைக்கி அரைவல்ஸே கிடையாது. ஓகே, அன்றைக்கி முன்னாள் வரணும், இல்லைன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 March 19 வந்தது. ஸோ March 19 வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேக் ஆஃபும் கிடையாது, எந்த லேண்டிங் கிடையாது. ஒன்று March 18 வரணும், இல்லை March 20 வரணும். வெளியே எங்கேயும் போக முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் ஆப்ரேட் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸில் ஃபாலோ ஆகிறாங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து ஹோட்டலில் தான் இருக்கணும். ஹோட்டலில் 3 வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியோட நியூ இயர். இந்த நியூ இயருக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க வந்து பார்த்தோன்னா சி பியூரிஃபிகேஷன் டே அப்படின்ற மாதிரி கடலில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு பானை எப்படி நம்ம குடத்தில் கொண்டு போகிறோம்ல, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடலில் வந்து பார்த்தோன்னா ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கோவிலுக்கு போகிறாங்க. ஓகே, இதை வந்து பார்த்தோன்னா அந்த மெலாஸ்டி பீச்சில் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஓகே, இது மெலாஸ்டி பீச் பாலியில் மெலாஸ்டி பீச் இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் பேரே வந்து பார்த்தோன்னா மெலாஸ்டி சி பியூரிஃபிகேஷன் ஃபெஸ்டிவல் தான். ஓகே, இது வந்து நியூ இயருக்கு 2 நாள் முன்னாடி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்தோன்னா கங்கையிலையும் ராமேஸ்வரத்துலையும் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவோம், அதோட லிங்க் அதோட ஆமாம் அதோட ரெஃபரன்ஸ் எக்ஸாக்ட்லி. இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமே இன்னொரு ஏதோ வந்து ஒரு விசித்திரமாக அவங்க தாய்லாண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல், தண்ணி தாய்லாண்டில் வந்து அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் மாதிரி சிமிலர் வாட்டர் ஃபெஸ்டிவல். பட் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா நியூ இயருக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பண்ணுறாங்க. ஆளுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தே ஹக் அண்ட் தே கிஸ். அது என்ன கதை, என்ன கான்செப்ட்? அந்த கதையை வந்து பார்த்தோன்னா எனக்கு நான் இதில் தான் படித்தேன், கூகுளில் தான் படித்தேன். இந்த மாதிரி கிஸ்ஸிங் ஃபெஸ்டிவல் இருக்குது, என்ன இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு படிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, நான் இன்னும் டேட்டா ரிசர்ச் வந்து அந்த அளவுக்கு பண்ணல. கொஞ்சம் டேட்ஸ் பேக் டு ஃபியூ சென்ச்சுரிஸ்னு வச்சுக்கோங்க. ராஜா வந்து பார்த்தோன்னா இருந்தாராம், அவருக்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உடம்பு சரியில்லையாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளில ஒரே சத்தமாக இருந்ததுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா வந்து ஃபன்னாக 2 கப்பல் வந்து பார்த்தோன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா இந்த முத்தம் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா ஏதோ வந்து பார்த்தோன்னா கிளிகிளிப்பாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. இவர் பார்த்தோன்னே இவர் வந்து சத்தம் போடலான்னு போயிருக்காரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா உள்ள வந்ததாமா. இதை பார்த்து பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை நான் சொல்கிறேன், அப்படிதான் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி. ஓகே, அதனால வந்து சரி ஓகே, அதனால இது ஒரு ட்ரெடிஷனாக அப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னு இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி நேரத்தை நல்ல ராஜாவா இருக்காரு சொல்கிறேன். இது வேஸ்ட் பண்ணி இது ஒரு கிஸ்ஸிங் ஃபெஸ்டிவல். நம்ம ஊரில் கிஸ்ஸிங் ஃபெஸ்டிவல் இல்லை, குழந்துருவாங்க அவ்வளோதான் நம்ம ஊர். ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. என்ன ஃபெஸ்டிவல்? இந்த ஆரா 10க்கு 10 அதுவா? ஆமாம், அந்த ஆரா ஃபார்மிங் அது அந்த கை வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த ஆரா ஃபார்மிங் வந்து செம்ம ட்ரெண்டாச்சு 2025. ஆமாம், அது வந்து பாலியில் வந்து நம்ம ஊர் எப்படி கேரளாவில் வந்து பார்த்தோன்னா அந்த போட் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாலியில் வந்து பார்த்தோன்னா அந்த போட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதில் தான் அந்த பையன் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ். சூப்பர். இதோட ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த பட்ஜெட்ஸ்லாம் வந்து பற்றி பார்க்கலாம். இப்போ இந்தியன்ஸ் ஃபீல் ரிச் அப்படின்னு ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து ₹1 அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளுக்கணும். கண்ட கருமத்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. வியட்நாமிஸ் டாங் வந்து ஒரு இந்தியன் ருப்பிக்கு வந்து இவ்வளோ வியட்நாமிஸ் டாங். அவன் கரன்சியில் 3 0 எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா என்னடா பண்ணுறது, அதுக்காக வந்து இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி வந்து இதுனா கரெக்ட். இங்கே ₹1 அங்கே வந்து 186 IDR. ஆமாம், 1 lakh அப்ராக்சிமேட்டாக இப்போ போயிட்டுருக்கு. கரெக்ட். இப்போ அது இல்லாமல் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ட்ரிப்போட காஸ்ட்டோ அந்த மாதிரி எவ்வளோன்னு கேட்கும் போது 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம்னு சொல்கிறாங்க.
அந்த மணி ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இங்கேருந்து நம்ம எவ்வளோ கன்வெர்ட் பண்ணிட்டு போனோம் நீங்கள் சொல்லுங்கள். ஐஎன்ஆராக எடுத்துகிட்டு போகலாமா? கேட்குற கொஸ்டின் எப்படி தெரியுமா இருக்கு, அந்த ஒரு மீம் ஒன்று வரும்ல, இவ்வளோ பெரிய கட்டாக காசு கையில் காதில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஹலோ அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி இருக்கு ரெடி. அதெல்லாம் கிடையாது. அது வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கரன்சியில் வந்து அப்படி இருக்குடா. ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் டாங் அப்படி தான் இருக்கும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டாங், 50,000 டாங். இங்கே பாலிலையும் வந்து கரன்சி வந்து பார்த்தோன்னா 100,000 ஐடிஆர், 200,000 ஐடிஆர், 500,000 ஐடிஆர்னு இருக்குல்ல. அதனால கரன்சியோட டினாமினேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ரொம்ப அதிகமாகவே. ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தோன்னா இப்போ நம்ம இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்தோன்னா 3000 வந்து பார்த்தோன்னா வரும் கரெக்டாக. சூப்பு, ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 2000 3000 ஒரு டயர் 1 சிட்டியில். இப்போ நீ பாலி மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட அப்படின்னா ஒரு நல்ல ஃபைன் டைனிங் சாப்பிட்னா இதுதான் ரேட் வரும். இல்லை நார்மலாக சாப்பிட்ற அப்படின்னா 1750 ருபீஸ் to 1500 ருபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பேருக்கு சேர்ந்து மீல் வரும். மற்றபடி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சைட் சீயிங் என்ட்ரி டிக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இந்தியா மாதிரி தான், சேம் தான். இந்தியாவோ இல்லை மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ இது நீங்கள் சொல்லுங்கள், ஐடிஆராக எடுத்துகிட்டு போகலாமா, யூஎஸ்டி எடுத்துகிட்டு போகலாமா, எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் பெஸ்ட்டுக்கு? ஓகே, இந்தியாவிலேருந்து நீ போகிற அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூஎஸ்டி. ஓகே, இந்த டபுள் கரன்சி கன்வர்ஷன்லாம் கரெக்ட் தான் அந்த கான்செப்ட்லாம். ஆனால் யூஎஸ்டியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ நிறைய வந்துச்சு. ஸ்கேபியா கார்டு இருக்குது, ஃபாரெக்ஸ் கார்டு இருக்குது, நம்மளே நம்ம கிரெடிட் கார்டை வந்து பார்த்தோன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம கையில் வந்து பார்த்தோன்னா கரன்சி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கரன்சி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தோன்னா யூஎஸ்டியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தேவையான போது மட்டும் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்டி கொடுத்து ஐடிஆர் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடிஆர் சேஞ்ச் பண்ணுறதுல பாலி பூரா வந்து பார்த்தோன்னா அந்த ஐடிஆர் ஸ்கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா நடக்கும். ஓகே, அவன் எப்படின்னா உனக்கு வந்து கால்குலேட்டர் போட்டு காட்டுவான். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 200 யூஎஸ்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், 200 யூஎஸ்டிக்கு இவ்வளோ ஐடிஆர் வரும்னு சொல்லுவான். ஓகே, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மிஷின் எடுத்து வந்து பார்த்தோன்னா கவுண்ட் பண்ணுவான். இல்லை வந்து பார்த்தோன்னா கையில் எண்ணி கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கேன், ஒரு நோட்டை வந்து பார்த்தோன்னா உள்ளே போட்டுருவான். கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஆர் வருதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு $300 கொடுக்குற அப்படின்னா இவ்வளோ ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200,000 500,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான். கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு உள்ள விட்டுருவான். இப்படியும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க ஸ்கேம். பின்ன எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்? கரன்சி கன்வர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போகிறோம் ஒரு யூஎஸ்டிக்கு இவ்வளோ ஐடியார் வருங்க, நீங்கள் 500 மாத்திரீங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு. பக்கத்து கடைக்காரன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா 2 பைசா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுப்பான். அது நம்ம அந்த பேசிக் காமன் சென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம பார்க்காம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான். முதல்ல மிஷினில் விடுவான். மிஷினில் விட்டு கரெக்டாக எடுத்து மிஷினில் இடம் காட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு கையில் கவுண்ட் பண்ணுறான்னு கவுண்ட் பண்ணலாம். மிஷினில் விட்டோம்னா அப்படியே கொடுக்க வேண்டியது. அப்புறம் கையில் கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50-60 நோட் கவுண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு நோட் விட்டுருவான். விட்டா ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துருவான். அப்புறம் நீ என்ன வாங்கிட்டு அவ்வளோ நீ கவுண்ட் பண்ணுவியா? சில நேரத்தில் அவனே எடுத்துகிட்டு போயிடுவான். ஆமாம், கவுண்ட் பண்ணி மாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுத்துருவான். ஒன்றுக்கு 10 கேஸ் தான் அந்த மாதிரி மாட்டோம். கரெக்டு. ஒரு ஆவரேஜ் இந்தியன் அங்கே வந்து ஒரு பர் டேக்கு என்ன பட்ஜெட் வச்சுக்கணும்? ஹோட்டல், சைட் சீயிங், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்தியே சொல்லுங்கள். ஒரு பாலியை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்டையர் பாலி வந்து பார்த்தோன்னா உனக்கு நீ எவ்ரிடே டூரிஸ்ட்டாக நீ வந்து சைட் சீயிங் கவர் பண்ணணும்னா ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் தான் கவர் பண்ணணும். ஓகே, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் வீக். ஓகே, ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்னா ஒரு என்டையராக ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்துப்பேன். ஃபுல் டே காரை நீ வந்து டிரைவரோட ரெண்டுக்கு எடுத்த ஒரு 10 மணி நேரம் ரெண்டுக்கு எடுத்த அப்படின்னா உனக்கு ஒரு 5000 வரும். காரு, டீசல், டிரைவர் 3 பேரும் வந்துடுவாங்க. கார் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உனக்கு டொயோட்டா அவென்ஜா 2 பேர்னா டொயோட்டா அவென்ஜா வரும். 4 பேராக போனால் டொயோட்டா இனோவா ரீபான் வரும். நம்ம ஊரில் இது இருக்குல்ல இனோவா. ஆமாம், ஒரு 7 கிறிஸ்டா இருக்குல்ல, இனோவா கிறிஸ்டா. அந்த இனோவா கிறிஸ்டா தான் அங்கே இனோவா ரீபான். ஓகே, 7 சீட்டர் வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு கார் ரெண்ட் வந்து பார்த்தோன்னா 5000 ரூபா. அந்த 5000 ரூபாய்க்கு நீ வந்து பார்த்தோன்னா நார்த் பாலியோ, ஈஸ்ட் பாலியோ, சவுத் பாலியோ, வெஸ்ட் பாலியோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம். ஓகே, ஸோ காருக்கு 5000 வச்சுக்கோ. சாப்பாடுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு 700 ரூபா வரும் நல்லா சாப்பிட்டேன்னா. ஓகே, அது என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 50,000 ஐடிஆர், 100,000 ஐடிஆர், 1,50,000 ஐடிஆர் தான் வரும். ஓகே, அது வந்து பார்த்தோன்னா மிஞ்சி போனால் ஒரு 100,000 ஐடிஆர்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தோன்னா 550 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, 550 வரும். 550, 560 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். ஸோ என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 பிளேஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி டிக்கெட்ஸ்க்கு ஒரு 1500 வச்சுக்கோ. சாப்பாடுக்கு வந்து பார்த்தோன்னா 2 வேளை லஞ்ச் டின்னருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1500 வச்சுக்கோ. 3000. காருக்கு வந்து பார்த்தோன்னா 2000, 7,000 ஒரு பர் டேக்கு வந்து பார்த்தோன்னா 7000 இருந்ததுன்னா சைட் சீயிங் டிரான்ஸ்போர்ட்டு, சைட் சீயிங் என்ட்ரி டிக்கெட்ஸு, லஞ்ச் டின்னர் இதை வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை, நார்மலாக ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இல்லாமல் ரொம்ப லக்ஸரி இல்லாமல் லாவிஷாக இல்லாமல் ஒரு நம்மளோட 90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தோன்னா செலவு பண்ணுவாங்க. ஓகே, இதுவே வந்து ஒரு மிட் ரேஞ்ச் போகிறாங்க, லக்ஸரி போகிறாங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? லக்ஸரியோ மிட் ரேஞ்சோ சைட் சீயிங் என்ட்ரி டிக்கெட்ஸில் காஸ்ட் சேஞ்ச் கிடையாது. நீ சாப்பிட்ற லஞ்ச் டின்னர்லையும் பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா வருது. எல்லா வேலையும் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. கரெக்டாக அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த லக்ஸரியும் மிட் ரேஞ்சும் வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் அக்காமடேஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீ என்ன மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்கிற 3 ஸ்டாரா 4 ஸ்டாரா 5 ஸ்டாரான்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாறும்.
ஓகே, அது மட்டும் மாறும். ஆமாம், டிபெண்ட் அப்பான் ஹோட்டல் ப்ரைஸ். ஆமாம், ஹோட்டல் ப்ரைஸஸ் பொறுத்து மாறும். ஓகே, அடுத்து வந்து இந்த சிம் கார்ட்ஸ் என்ன வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அது ஆக்சுவலி? சிம் கார்ட்ஸ் நான் எல்லா வாட்டியுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏர்போர்ட்லேயே வாங்கிடுங்க. நான் வந்து வெளில போய் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வாங்குறேன், எவ்வளோ காசு சேவ் பண்ண முடியும்? கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் வாங்கினா 30 ரூபா 40 ரூபா இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா இந்த 40 ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு 10,000 சிம் கார்டை வாங்க போகிறீங்க, 40 ரூபா பெரிய டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு சிம் கார்டு தான் வாங்க போகிறீங்க. ஏர்போர்ட்டில் வாங்கினா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவன் டெடிகேட்டட் சிம் கார்டு ஷாப்ஸு. ஓகே, அவனுக்கு சிம் கார்டு மட்டும் தான் விற்பான் ஏர்போர்ட்டில். ஆமாம், எல்லா நெட்வொர்க்கும் விற்பான். அதே மாதிரி நீ வெளியே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் சிம் கார்டு வைக்க மாட்டான். அவன் கிராசரி, ஸ்நாக்ஸ், ஜூஸ்னு விற்கிறான். அவங்ககிட்ட போய் சிம் கார்டு வாங்கினா அப்படின்னா ஏதாச்சும் தெரியலன்னு வச்சுக்கோ, நீ கால் பண்ணி கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ ஏர்போர்ட்டில் தான் சிம் கார்டு வாங்குறது நல்லது. ஓகே, டெலிகாம் செல்னு ஒரு கம்பெனி இருக்குது, TELECOMCSEL. டெலிகாம் செல்னு அமேசிங் நெட்வொர்க்கு. உனக்கு 5Gயோட வந்து பார்த்தோன்னா ஒரு 1 or 2 weeks வேலிடிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா சம்வேர் அரௌண்ட் 1200 to 1500 rupees. ஓகே, வைஃபையோட ரிலையபிலிட்டிலாம் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா வைஃபை இருக்குது, நல்ல ஸ்பீட், ஹைஃபை ஸ்பீட். ஓகே, இப்போ பாலியில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் திங்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஹோட்டல்ஸ். நிறைய டைப் ஆஃப் ஸ்டேஸ் நாங்கள் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன டைப் ஆஃப் ஸ்டேஸ்லாம் இருக்குது, உங்களோட ஃபேவரட் அந்த மாதிரி என்ன ஸ்டேஸ்? பாலியில் வந்து ஸ்டேஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அமேசிங் ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சத்தியமாக சொல்கிறேன், நீ வந்து பாலி போகிறோம் அப்படின்னா ஒரு 6 nights தங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 nights ஹோட்டல் இல்லை வில்லாஸ் அந்த மாதிரி தங்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக ஒரு யூனிக்கான ஸ்டேஸ்னால் ஏர்பிஎன்பி வில்லாஸ் வந்து தரமான ஏர்பிஎன்பி வில்லாஸு, எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸில் ஒரு கிளிஃபோட எட்ஜில். நான் சொன்னால் ஒரு பெரிய போயிங் 737 பிளேன் இருக்குல்ல, ஆமாம், அது அப்படியே ஏர்பிஎன்பியாக மாற்றி வச்சிருக்காங்க. லக்ஸரி வந்து ஏர்பிஎன்பி ஸ்டே. ஓகே, ஒரு பெரிய போயிங் ஃப்ளைட்டு அது அப்படியே வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போயிங் ஃப்ளைட்டை ஓப்பன் பண்ணா ஒரு ரைட் சைடில் வந்து வச்சுக்கோங்க, அங்கே வெளில வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஜக்கூசி வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க. இது ஒரு கிளிஃப்ல வந்து பார்த்தோன்னா நிறுத்திருக்கேன். ஏர்பிஎன்பி ஒரு ஏரோப்ளேனே எடுத்துட்டு வந்து கன்வெர்ட் ஏர்பிஎன்பில லிஸ்ட் ஆயிருக்கு, ரொம்ப பாப்புலர். நீ ஏர்பிஎன்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீ அதோட செக்ஷன்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் தனியாக யூனிக் ஸ்டேஸ்ன்னு இருக்கும்ல, பாதி வந்து பார்த்தோன்னா பாலி தான். அதுவும் அந்த சங்கு, அதுக்கப்புறம் வந்து உபூடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸில் சொல்கிறேன், நூசா டுவா சொல்கிறேன், இல்லை நூசா பெனிடா, லெம்போகான், செனிகன், கில்லி ஐலாண்ட்ஸ், அமேசிங் ப்ராப்பர்ட்டி. ஹேங்கிங் ஸ்டே மாதிரி கூட ஒன்று பார்த்தேன், கிளிஃப் எட்ஜில். உளவாட்டு இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக சவுத் பாலியில் ஃபுல்லாக கிளிஃப் எஜஸ் தான். எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, பயங்கரம் அதெல்லாம். ஸோ அதனால் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டே சொல்கிறேன், ஹோட்டல்ஸு நார்மல் 3 star 4 star ஹோட்டல்ஸு. அதுக்கப்புறம் பாலி இஸ் நோன் ஃபார் தேர் 1 bedroom private pool villas. ஓகே, ஸோ உனக்கு சீப்பஸ்ட்டாக 1 bedroom private pool villa வேணும் அப்படின்னா அந்த செம்னியாக் ஏரியாவில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஜங்கிள் ஸ்டேஸ் வேணும், ஜங்கிளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், உள்ள ஒரு 1 bedroom pool villa இருக்கணும். உபூடு, ரைஸ் ஃபீல்டு, ரைஸ் டெரேஸை வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைவேட் பூல் வில்லா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபூடு. சீப்பஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வேணும், ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், எனக்கு ப்ரைவேட் பூலில் வேணும், சீப்பஸ்ட்டாக இருக்குன்னா செம்னியாக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டி அப்ஸ்கேல் ஏரியாஸ் செம்னியாக்கு. ஸோ ஹோட்டல்ஸு, ப்ரைவேட் பூல் வில்லாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஸ்டேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அமேசிங் யூனிக் ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலியில் ஹோட்டல் ஸ்டே ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஏர்பிஎன்பி சொன்னீங்க, லைக் எந்த அளவுக்கு சேஃப் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணி பாலியில் ஸ்டே பண்ணுறது? இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிலாம் அமேசிங்காக தான் இருக்கும். ஓகே, ஆனால் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான் கார் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிளிஃப் எட்ஜ்னு வச்சுக்கோங்க, அந்த கிளிஃப் எட்ஜ் வரைக்கும் கார் போகாது. கரெக்ட், ஒரு லெவல் வரைக்கும் தான் கார் போவோம். அப்புறம் அந்த கிளிஃப் எட்ஜுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 500 meters நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடந்து ஏறி அந்த முக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த நடந்து ஏறி ஒரு வாட்டி நீ வந்து பார்த்தோன்னா வெளியே ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ஸ் டின்னர்ஸ்க்கு வர, அப்புறம் சைட் சீயிங்ஸ்க்கு வர, பெட்டியை தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே போகணும், பெட்டியை தூக்கிட்டு வெளியே வரணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஏர்பிஎன்பியில் டிஸ்அட்வான்டேஜ். ஒரு 500 meters வந்து பார்த்தோன்னா பெட்டியை தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஏறணும், ஒரு 400 படி 500 படி ஏறி தான் வந்து பார்த்தோன்னா ஏர்பிஎன்பிக்கு போகணும். கரெக்டாக ஹோட்டல் சர்வீசஸ் மாதிரி இருக்காது. கரெக்ட். ஒன்று அது செகண்டே செல்ஃப் செகண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உனக்கு பெட்டியை தூக்கிட்டு வரதுக்கோ இல்லை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கோ அது இருக்காது. 2 3வது நைட் நேரத்தில் வந்து பிச் டார்க்கில் ஒரு பயமாக இருக்கும் அந்த அமைதி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷனாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிளிஃப் எட்ஜில் இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். யார் வராங்க யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. 4வது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க, ஆனால் முக்கால்வாசி ஏர்பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகாது. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெல் கனெக்டடு. நீ வந்து கோஜக்கு கிராப் மாதிரி ஆப் போட்ட அப்படின்னா இமீடியட்டாக உனக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். சப்போஸ் எமர்ஜென்சி வெளியே போகணும் அப்படின்னா. இப்போது பாலியை தாண்டி ஸ்டேஸ்லாம் என்ன ஸ்டேஸ் எங்கெல்லாம் இருக்குது?
ஸோ பாலின்றது ஒரு ஐலாண்டு. ஆ அதில் வந்து பார்த்தோன்னா நீ வந்து சென்ட்ரல் பாலி, சவுத் பாலி, ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தங்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகே நூசா பெனிடா, நூசா லெம்போகான், நூசா செனிகன். இந்த 3 ஐலாண்டில் நூசா பெனிடா தான் வந்து பார்த்தோன்னா பிக்கெஸ்ட். ஓகே அதுக்கப்புறம் நூசா லெம்போகான், நூசா செனிகன் இருக்கு. அதுக்கப்புறம் பாலியோட மேலே டாப்பில் பக்கத்தில் பாலிக்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கு, லம்போக் அப்படின்னு. லம்போக். அந்த லம்போக்குக்கும் பாலிக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா சின்ன 3 ஐலாண்ட் இருக்கு. ரொம்ப பாப்புலர் ஃபார் வைப் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம். கில்லி ஐலாண்ட்ஸ் இது பேர். ஓகே, கில்லி மெனோ, கில்லி ஏர், கில்லி தாரவாங்கன். ஓகே ஸ்கூபா டைவிங் ஆமாம், பண்ணுறது கில்லி டி, கில்லி எம், கில்லி ஏ. ஸோ இந்த 3 கில்லி ஐலாண்ட்ஸ் இருக்குது, 3 நூசா ஐலாண்ட்ஸ் இருக்குது, பாலி ஒரு ஐலாண்டு. ஸோ இந்த ஒரு 7 பிளேஸ் தான் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறது. இந்த லோக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பாலியில் டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்கள். பாலி டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா போகிறது தான். ஓகே சைட் சீங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ டூரிஸ்ட்டாக பாலிக்குள்ளே வரோம், ஒரு 5 days இருக்கும், 6 days இருக்கும் அப்படின்னா எல்லா சைட் சீங் டிரான்ஸ்போர்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா இதுதான் ப்ரைவேட் கார் தான் வந்து பார்த்தோன்னா பாலியில். ஓகே, அது இல்லாமல் எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா ஊபர் ஓலா இருக்கும், அதே மாதிரி பாலியில் வந்து பார்த்தோன்னா 2 ஆப்பு. ஒன்று கோஜெக், GOJEK, கோஜெக். ஓகே, செகண்ட் வந்து கிராப். கோஜெக், கிராப் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஆப் தான். உள்ளே எல்லாமே இருக்குது. உனக்கு வந்து கார் டாக்ஸிஸு, பைக் டாக்ஸி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ஃபுட் ஆர்டரு, அதுக்கப்புறம் மணி சேவிங் ஆப்ஸு, பேங்க் மாதிரி வந்து பார்த்தோன்னா மணி சேவிங்கு, அதுக்கப்புறம் கூகுள் பே மாதிரி உள்ள இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்குது. சூப்பர் ஆப். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குண்ணா? பயங்கர ஃபாஸ்ட்டு. கோஜெக்லாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நிறைய மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கோஜெக்கு. கிராப் உனக்கு தெரியும், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, எல்லா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயும் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஓகே சூப்பர். அடுத்து இந்த ரெண்டல் ஸ்கூட்டிங் பைக்லாம் கிடைக்குமா? பைக் ரெண்டல் வந்து பார்த்தோன்னா பாலியில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா சேம் தான். இப்போ தாய்லாண்டில் எடுக்கிற மாதிரி வந்து 500 to 600 rupees per day வரும். இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் வந்து பார்த்தோன்னா மேண்டேட்ரி. நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா பைக் ரெண்டல் எடுத்துக்கலாம். பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு ஓட்டணும், அது ஒரு கடுப்பு. ஏன்னா ஒரு எண்ணும் உப்பூடு ஒரு எண்டில் இருக்கும், உளவாட்டு ஒரு எண்டில் இருக்கும். நீ தானாலாட் போகிறோன்னா இந்த சைடு அது ஒரு எண்டில் இருக்கும். கேரளா மாதிரி இருக்கும் ரோட்ஸு. ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தோன்னா நீ கார் ரெண்டலுக்கு சேவ் பண்ண அப்படின்னா பைக் நீ தான் வந்து பார்த்தோன்னா ஓட்டிட்டு போயிட்டு வரும். பெருசாக நீ வந்து பார்த்தா சேவ் பண்ண யூஆர் ஜஸ்ட் சேவிங் யுவர் மணி ஆன் யுவர் கன்வீனியன்ஸ். நீ கன்வீனியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, கார்னா ஜம்முன்னு ஏசியில் உட்காந்துட்டு டிரைவர் ஓட்டு போகிறாரு, நீ பாட அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். பைக்னா நீ வந்து பார்த்தோன்னா ஓட்டு போகணும். அகைன் யூ வில் சேவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டே கார் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன் 5000 வருது கரெக்டாக. பைக் ரெண்ட் எடுத்தனா வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு 250cc 300cc பைக்கு யமஹாவில் வருதுல்ல, அந்த மாதிரி எடுத்தனா ஒரு 900,000 rupees கேட்பான். அப்புறம் ஒரு 1000 rupees பெட்ரோல் போட்டுக்கிறேன், 2000, 3000 rupees வில் சேவ். ஓகே, இதுக்கும் அந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் தேவை. ஓகே, இந்த ஐலண்ட் டு ஐலண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது? என்ன டைப் ஆஃப்? ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் போட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாலியிலேருந்து உனக்கு நூசா பெனிடா, நூசா லெம்போகான், நூசா செனிகன் எல்லாமே. நூசா லெம்போகான் நூசா செனிகன் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய எல்லோ பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, இந்த எண்டில் இறக்கி விட்ருவான். அப்புறம் அந்த எண்டில் வந்து பார்த்தோன்னா நீ நடந்து போயிட்டேன்னா அந்த எண்ட்லேருந்து வந்து பிக்கப் பண்ணிட்டு உன்னை நூசா செனிகனில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எல்லோ பிரிட்ஜ் இருக்கு நடக்கிறதுக்கு. பிரிட்ஜ்லேயே நடந்து போயிடலாம், நடந்தே போயிடலாம். நூசா செனிகன், நூசா லெம்போகான். நூசா பெனிடா வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபாஸ்ட் போட் இருக்குது. பாலியிலேருந்து சனூர் ஹார்பர் இருக்குது, அங்கேருந்து நீ வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீட் போட் ஃபாஸ்ட் போட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நூசா பெனிடா வந்துடலாம். அதே மாதிரி நீ வந்து நூசா பெனிடா சனூர் ஹார்பர் சனூர் ஹார்பர்லேருந்து நூசா பெனிடா வரலாம். சனூர் ஹார்பர்லேருந்து மேலே வந்து பார்த்தோன்னா கில்லி ஐலாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போகலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதுக்கு பதில் நீ உபூட்லேருந்து கில்லி ஐலாண்ட்ஸ் போகிறோன்னா உபூடுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வந்து படாங் பாய் ஹார்பர்னு ஒரு ஹார்பர் இருக்குது. ஓகே, அந்த படாங் பாய் ஹார்பர் போனால் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் போட் எடுத்து கில்லி ஐலாண்ட்ஸ்க்கு போயிடலாம். உனக்கு டைம் கம்மி, 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். நூசாவுக்கு போகணுன்னா சனூர் ஹார்பருக்கு வந்துரு, கில்லி ஐலாண்ட்ஸ் போனால் படாங் பாய் ஹார்பருக்கு போயிடு. சூப்பர். ஸோ அடுத்து இந்த பாலி ஃபுட் எந்த அளவுக்கு சேஃப்? பாலி ஃபுட்ஸ் அதோட டேஸ்ட், அதோட தரம் பற்றி சொல்லுங்கள். ஆப்வியஸாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் நிறைய வர இடம். ஸோ தரமாக தான் வந்து பார்த்தோன்னா பாலியோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, தேர் நோன் ஃபார் தேர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். பாலியோட ஸ்ட்ரீட் ஃபுட், பாலியோட டெசர்ட்டு இதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஐட்டம் வந்து பார்த்தோன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட். தாய்லாண்டில் எப்படி வந்து இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு, கரெக்ட், அதுக்கப்புறம் இந்த இது பாபிக்யூ வந்து பார்த்தோன்னா இருக்குது. கோகனட் இது கோகனட்ன்ற பாரு, கோகனட் ஐஸ்கிரீம் ஒன்று. ஓகே, crocodile மீட்டு. ஓகே, அந்த மாதிரி பாலியில் வந்து பார்த்தோன்னா பாலி அந்த சத்தே அப்படின்னு சொல்லுவாங்க, SATAY சத்தே அப்படின்னு, சிக்கன் சத்தே அந்த மாதிரி. ஓகே, சிக்கன் சட்டே ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸாக நாசி கோராங், மீ கோராங், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டெசர்ட், பாலி டெசர்ட் இருக்குது. ஐ டோன்ட் நோ த நேம்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எங்கே சாப்பிட்லாம் பாலியில்? ஆப்வியஸாக பாலி நைட் மார்க்கெட்ஸ் தான். உபூட் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா அந்த கியங்னார் நைட் மார்க்கெட் ஒன்று இருக்குது. கூட்டாவில் ஆப்வியஸாக கூட்டா நைட் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் இந்த நூசா டுவா, நூசானா சனூர் நைட் மார்க்கெட் ஒன்று ரொம்ப பாப்புலர் ஒன்று.
ஸோ இந்த 3 நைட் மார்க்கெட்ஸில் ஆப்வியஸ்லி வில் ஃபைண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, இது மாதிரி பாலியோட ட்ரெடிஷ்னல் டெசர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீ வந்து பார்க்கலாம். இந்தியன் ஃபுட்ஸ் அங்கே கிடைக்குமா? லைக் எக்கச்சக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்தியன் ஃபுட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. உபூட்லேயும் சரி, கூட்டாலையும் சரி, பெனோவாலும் சரி, எல்லா ஏரியாலையுமே, நூசாடோவாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆப்வியஸாக நம்ம க்ரௌடு வந்து பார்த்தோன்னா வி ஆர் லைக் இந்தியன்ஸ் ஹூ ட்ராவல் இன் டு பாலி இல்லை, வி ஆர் சம்வேர் இன் டாப் 3 பொசிஷன்ஸில் இருக்கும் நேஷனாலிட்டிஸில். அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கார்பரேட் ஆர்டர்ஸ்லாம் வந்து வெஜ் ஆப்ஷன்ஸ்லாம் பியூர் வெஜ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓ சூப்பர். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் ஜெயின் ஃபுட்டு, பியூர் வெஜ் ஆப்ஷன்ஸ். இந்த கெஃபே கல்ச்சர்ஸும் அங்கே நிறையா இருக்குது. ஆமாம், யூனிக் கெஃபேஸும் கூட நான் வந்து நிறைய பார்த்தேன். நீ வந்து இந்த பாலியோட அந்த கங்கு ஏரியா இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டட் கெஃபேஸ் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப பாப்புலராக வந்து பார்த்தோன்னா அந்த அங்கே பாலியில் வந்து பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் நோமேட் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கங்கு ஏரியா ஃபுல்லாக ஜாஸ்தி. ஓகே, அந்த அக்காய் பவுல் பேசிக்காக அது வந்து பார்த்தோன்னா ஸ்மூத்தி, அக்காய் ஃப்ரூட் ஸ்மூத்தி. அந்த ஸ்மூத்தியில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து அந்த ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ், பனானா, ஆரஞ்சு, அப்புறம் நட்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு அக்காய் பவுல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. சூப்பர். நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த 7-Eleven பார்க்குறோம். அது மாதிரி இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் நிறைய இருக்குது. சர்க்கிள் மார்ட், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கே மார்ட் இருக்குது, அப்புறம் இண்டோ மார்ட்டு. ஓகே, நிறைய ஃபுல்லாக ஈஸ்ட். நம்ம ஊரில் தான் இன்னும் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா வரல. பாலியில் வந்து பார்த்தோன்னா இருக்குது, நிறையா இருக்குது. சூப்பர். அடுத்து நம்ம இந்த ஷாப்பிங் பற்றி பார்க்கலாண்ணே. பாலியில் எங்கே ஷாப் பண்ணலாம், எங்கே சீப்பான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்? லைக் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா இங்கே? ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பெருசாக வந்து ஷாப் பண்ணால் சாவ்னியர்ஸ் வந்து பார்த்தோன்னா பாலியில் ஷாப் பண்ணலாம். ஓகே, ஸோ 2-3 ஐட்டம் சொல்கிறேன் சாவ்னியர்ஸில். நான் வந்து போகும்போது வந்து இது வாங்கிட்டு வந்தேன். இது பாலி இஸ் நோன் ஃபார் தேர் சர்ஃபிங் பீச்சஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த சர்ஃப் போர்டு இருக்குல்ல, அந்த சர்ஃப் போர்டு பேஸ்டு சாவ்னியர்ஸ் வந்து நிறைய வரும் பாலியில். ஓகே, ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த பாலியோட அந்த சில்கில் வந்து பார்த்தோன்னா தே மேக் ஆர்ட், பட்டிக் ஆர்ட், BATIK, பட்டிக் ஆர்ட் வந்து பார்த்தா பண்ணுறாங்க. துணியில் ஹேண்ட்மேட் ஆர்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீ வந்து சாவ்னியராக வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வரலாம் பட்டிக் ஆர்ட்டு. அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சில்வர் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் பாலியில், சில்வர் ஜுவல்லரிஸு. ஸோ அந்த சில்வர் மேக்கிங்கில் நீயே இந்த சில்வரை வந்து பார்த்தோன்னா உருக்கி மோதிரமாக வந்து உனக்கு பண்ணி உன் பேர் எழுதி வந்து பார்த்தோன்னா சில்வர், அது வந்து பார்த்தோன்னா சாவ்னியராக வாங்கிட்டு வரலாம் பாலியில். ஷாப்பிங்க்கு இதுதான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உபூட் மார்க்கெட் இருக்குது, உபூட் மார்க்கெட் இருக்குது, உபூட் ஆர்ட் பேலஸ் உபூட் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டிக் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வுட் கார்விங் இந்த ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஆர்ட் பீசஸ், இதெல்லாம் நீ வந்து பார்த்தோன்னா உபூட் ஆர்ட் மார்க்கெட்டில் வாங்கலாம். கூட்டா நைட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஆபியஸாக சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி டிஷர்ட்ஸு, கேப்ஸு, பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸு, வாட்சஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்கே பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு பாப்புலர் சொவினியர் ஷாப் வந்து பார்த்தோன்னா இருக்குது, கிருஷ்ணா அப்படின்னு, KRISNA, கிருஷ்ணா. ஆமாம், எல்லா 2-4 இடத்துல வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது பாலியில். ஏர்போர்ட் போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா இருக்குது. அங்கே வந்து ஒரே ஃப்ளோரில் எல்லாமே வாங்கிடலாம். இந்த பத்திகா நான் சொன்ன அனைத்து ஐட்டம் சொன்னேங்கல்ல, அது எல்லாமே ஒரே ஃப்ளோரில் வச்சுருக்கான். கரெக்டு. காஃபிஸாக இருக்கும். பாலியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தோன்னா அந்த காஃபி, அந்த ஒரு அனிமல் இருக்கும், ஒரு பூனை மாதிரி இருக்காது, ஒரு அனிமல் இருக்குது. அந்த அனிமலோட பூப்லேருந்து வந்து பார்த்தோன்னா அதே மேக் காஃபி, காஃபி கொட்டைகள் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து பார்த்தோன்னா நீ வந்து வாங்கிட்டு வரலாம். காஃபி வந்து பாலி காஃபிஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ காஃபி வாங்கலாம். சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸு, ஸோ சாக்லேட்ஸு, கேண்டீஸு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு, இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா க்ளாத்ஸ் ஐட்டம், இந்த பட்டிக் ஆர்ட் பண்ணுற அந்த துணி வகைகள், சில்க்கு, இது மாதிரி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ், அது அப்புறம் ஆர்ட் பீசஸ், சாவ்னியர்ஸ் ப்ராடக்ட்ஸ், சர்ஃப் போர்டு, இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பேசிக்காக இந்த ஷாப்பில் வந்து எல்லாம் வாங்கி. கிருஷ்ணாவில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரே 5-7 மாடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் ஷாப்பிங்கில் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பர். ப்ரைஸிங்லாண்ணே, ப்ரைஸிங்கில் எப்படி? நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான், ரொம்ப நார்மல் ப்ரைஸிங் தான். ஸோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங்கில் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து நோ பார்கெனிங், இது அதனால் ஃபிக்ஸட் ப்ரைஸு, நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்கெனிங் சொன்னோன்னே நம்ம போய் அங்கே எப்படி பார்கெனிங் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கா? எல்லா ஊர்லேயும் போகிற மாதிரி தானே. ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் மார்க்கெட், நைட் மார்க்கெட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். பார்கெனிங் எல்லா ஊர்லேயும் போய் நீ வந்து நார்மல் ஷாப்ஸ்லாம் வாங்கலாம். கிருஷ்ணா மாதிரி இடத்துல பார்கெனிங் பண்ண முடியாது. சூப்பர். பாலியில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான பீச்சஸ்லாம் இருக்குண்ணே? பாலியில் வந்து 2 பீச் வந்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த மகாபாரதமோட இதில் வந்து பார்த்தோன்னா பாண்டவா பீச்னு ஒரு பீச் இருக்குது. ஓகே, 5 பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்களே, அந்த 5 பாண்டவர்களுமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட நேம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்து அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பாண்டவா பீச்சுக்கு போவோம். இது ஒரு பீச். செகண்ட் மெலாஸ்டி பீச்னு இருக்குது. நான் ஒன்று சொன்னல, அந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த மெலாஸ்டி சி பியூரிஃபிகேஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு. ஸோ அந்த பீச் வந்து பார்த்தோன்னா மெலாஸ்டி பீச். இது 2 இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உலவாட்டு சைடில் வந்து பார்த்தோன்னா பீச்சஸ் நிறைய
நிறைய இருக்குது. எஸ்பெஷலி நம்ம அந்த டூரிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா படாங் பீச். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீச் இருக்குது. இந்த சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்லைட் டின்னர் சீ ஃபுட்லாம் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ரான் பீச். ஓகே. பாலியில் நிறைய வீடியோ பார்த்தேனே, இந்த டிஜிட்டல் நோமேட்ஸ் நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஏன் அவங்க பாலியை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இருக்குல்ல பாலி. இது ஒன்று ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. ஓகே, ஒரு ஆஸ்திரேலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலி வந்து கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு யூரோப்பியனோ ஒரு யூஎஸ்ஓ பாலியை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த டிஜிட்டல் நோமேட் கம்யூனிட்டி ஒன்று ஃபஸ்ட்டு. அந்த கம்யூனிட்டி ஆண்டர்ப்ரனர் கம்யூனிட்டி, அந்த டிஜிட்டல் நோமேட் கம்யூனிட்டி இது ஒன்று. செகண்டு, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்காக இருக்கட்டும், அந்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டி இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா 2. மூணாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் இயங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேசஸ், கஃபே கல்ச்சர், ஒர்க் ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் நோமேட் கம்யூனிட்டி, ஃபிட்னஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்கு. நீ வந்து பார்த்தோன்னா ஒரு $4000 கொடுத்து அமெரிக்காக்காரில் போய் வந்து அமெரிக்காக்காரன் போய் ஒரு ஃப்ளாட்டை ரெண்டில் இருக்கிறதுக்கும் அதே வந்து பார்த்தோன்னா $2000 அதில் 50% $2000 பாலியில் வந்து பார்த்தோன்னா ராஜா மாதிரி வாழலாம். காஸ்ட் ஆஃப் ரெண்ட் கம்மி. 1 பெட்ரூம் பூல் வில்லா ரெண்ட்டே வந்து பார்த்தோன்னா மாதம் வந்து பார்த்தோன்னா 15,000 20,000 தான் வரும். 20,000 என்ன $500 $400 வச்சுக்கோங்க. அந்த காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபுட்டு அகாமடேஷன் தான் ஹியூஜ் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ ஒரு பைக் ஒரு மாதம் ஃபுல்லாக ரெண்ட்டுக்கு எடுத்தாலே 3500 தான் வந்து வரும். ஃபியூவல் போட்டுக்க போகிறேன் உனக்கு. அப்புறம் ஒர்க்கிங் ஸ்பேஸு, கல்ச்சரு இது எல்லாமே இருக்குது. உன்னோட ஃபிட்னஸ் உன்னோட எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அங்கே ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி கூட கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிருப்பாங்க. ஆமாம். ஒன்ஸ் நீ ஒரு 5-6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு ஏர்பிஎன்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாவை வந்து வாங்கி ஏர்பிஎன்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ அடுத்து இந்த பாலி எப்படி பிரிப்பீங்க பாலியை? பாலியை வந்து பார்த்தோன்னா நீ எல்லா ஊர் மாதிரி 4ஆக பிரிச்சுக்கலாம். நார்த் பாலி, சவுத் பாலி, வெஸ்ட் பாலி, ஈஸ்ட் பாலி, இது 4ஆக வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கலாம். நீ எங்கே ஸ்டே பண்ணுறதை பொறுத்து இருக்குது. உன்னை 4 ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்பிளிட் ஆப்ஷன் போட்டுக்கலாம். நீ ஒரு 6 நைட்ஸ் தங்குற, ஒரு 7 நைட்ஸ் தங்குற அப்படின்னா 2 இடத்துல ஒன்று சென்ட்ரல் பாலியில் உபூடில் வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தோன்னா சதர்ன் பாலியில், இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒரு சதர்ன் பாலிக்கும் கொஞ்சம் அப்பர் ஏர்போர்ட் பக்கத்தில் கூட்டா, சேம்னியாக் இந்த ஏரியாஸில் வந்து பார்த்தோன்னா நீ ஸ்டே வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கலாம். 4ஆக தான் பிரிச்சுக்கணும் பாலி. ஓகே. இந்த நார்த் பாலியில் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம், அங்கே என்ன மஸ்ட் விசிட் பிளேஸ்? ஓகே, நார்த் பாலின்னு சொல்லும் போது வந்து உனக்கு மேஜராக வந்து டாப் மோஸ்ட் நார்த் பாலி போய்ட்டுன்னு வச்சுக்கேன். இந்த லொவினா பீச்னு ஒரு பீச் இருக்குது. ஓகே. இந்த லொவினா பீச்சில் பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் வாட்சிங் பண்ணலாம். ப்ளஸ் டால்ஃபினோட நீ ஸ்விம் பண்ணலாம். ஆமாம், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அந்த ட்ரிப்பு கிளம்பிச்சுனா லொவினா பீச்சில் நீ வந்து இந்த டால்ஃபினை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ வந்து டால்ஃபினோட வந்து ஸ்விம் பண்ணலாம். பாலியோட இந்த ட்ரெடிஷனல் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாக ஒரு போட் இருக்கும். போட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது மாதிரி இருக்கும். பிடிச்சிக்கிட்டே நீ வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணு வச்சுக்கேன், கீழே பார்க்கலாம். டால்ஃபின் உங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிட்டு வரும். லொவினா பீச் அது ஒன்று இருக்குது. நார்த் பாலியில் ரொம்ப பாப்புலரான அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தானு டெம்பிள், உளுந்தானு பெராட்டான் அப்படின்னு சொல்லி அந்த உளுந்தானு டெம்பிள் இருக்குது. உளுந்தானு டெம்பிளோட ஃபேமஸே பார்த்தோன்னா அந்த லேக்கு, அந்த லேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்குது. அந்த கோய் ஃபிஷஸ்லாம் கூட. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் நீ அந்த உளுந்தானு டெம்பிளில் வந்து நீ ட்ரெடிஷ்னல் பாலி ராஜா ராணியோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உளுந்தானு டெம்பிளில். உளுந்தானு டெம்பிளில் அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, பன்னிமலா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பாப்புலரான வந்து பார்த்தோன்னா சிக்காம்புல் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. சிக்காம்புல், பன்னிமலா வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இந்த உளுந்தானு டெம்பிள், அதுக்கப்புறம் ஹந்தாரா கேட்டு. ஓகே, ரொம்ப ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சொல்கிறேன். இந்த பாலியிலே வந்து நீ பாலி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ண வச்சுக்கோயேன், உனக்கு அந்த 2 புரோக்கன் கேட் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த லெம்புவாங் டெம்பிள், கேட்ஸ் ஆஃப் ஹெவன். அது வந்து ஈஸ்ட் சைட் ஆஃப் பாலியில் இருக்குது. அதோட அப்படியே ரிப்ளிகா வந்து பார்த்தோன்னா இந்த ஹந்தாரா கேட்டு. இந்த ஹந்தாரா கேட் பார்த்தோன்னா இந்த உளுந்தானு டெம்பிள்லேருந்து நீ வந்து டுவர்ட்ஸ் உபூடு வரேன்னு வச்சுக்கோங்க. அங்கே லெஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த கோல்ஃப் கிரவுண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கேட் வந்து பார்த்தோன்னா பண்ணாங்க. ஓகே, அப்புறம் அந்த கேட்டே போடல, அந்த 2 பில்லர் மட்டும் பண்ணி விட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த 4 இடையில வந்து பார்த்தோன்னா என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன ரோடு, அந்த கோல்ஃப் கோர்ஸ் போகிறதுக்கான ரோடு. அந்த ரோடுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். நார்த் பாலியில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா உனக்கு வெதர் வந்து பயங்கரமாக இருக்கும்போது அந்த இது மாதிரி வரும் உனக்கு ஸ்னோ, இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபாக் மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த மலையில் வந்து பார்த்தோன்னா வரும். அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் 4 இடையில வந்து பார்த்தோன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறி ஹந்தாரா கேட்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 பேர் நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லிம்பாங் டெம்பிள் போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த ஹந்தாரா கேட் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது வந்து கட்டாத பில்டிங் அது. ஆமாம், கட்டாத அந்த 2 என்ட்ரன்ஸ் போஸ்ட் அது.
ஓகே. கோல்ஃப் கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் போஸ்ட். இது ஆமாம். அடுத்து வேற என்ன நார்த் பாலியில்? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பிளேசஸ். அந்தாரா கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உளுந்தானு டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து லொவினா பீச்சு, ஓகே. இது அப்புறம் 2 வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா மேஜர் பிளேசஸ் வந்து நார்த் பாலியில். ஓகே. இப்போ நான் வந்து நார்த் பாலியை கவர் பண்ணோம் அப்படின்னா எங்கே நான் வந்து ஸ்டே போடணும்? சென்ட்ரல் பாலியில் வந்து பார்த்தோன்னா நீ ஸ்டே போட்டுக்கலாம். உபூடில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்படின்னா உபூட்லேருந்து நார்த் பாலிக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு வரலாம். உபூட்லேருந்து ஈஸ்ட் பாலிக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு வரலாம். ஓகே. அப்போ உபுட் வந்து மெயினாக, நம்ம உபூட் வந்து சென்டர் வந்து பார்த்தோன்னா மெயின். அதனால தான் ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த கூட்டால போட்டால் சவுத் பாலிலாம் கவர் பண்ணிக்கலாம். சவுத்தும் வெஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா கூட்டாலேருந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் பாலி உபூட்ல போட்டோம் அப்படின்னா நார்த் பாலியும் ஈஸ்ட் பாலியும் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சென்ட்ரல் பாலியில் என்னென்ன பார்க்கலாம்? லைக் அங்கே என்ன இருக்கு? ஸோ நம்ம உபூடே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பாலியில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இந்த உபூடு வந்து சுற்றி வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உபூட்லேருந்து வந்து அந்த கிண்டாமணி வல்கனோ வந்து பார்த்தோம். ஸோ பேசிக்காக கிண்டாமணின்றது ஊர். அந்த கிண்டாமணிலேருந்து இந்த மவுண்ட் பட்டூரோட அந்த வல்கனோ வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த கிண்டாமணி இது வந்து பார்த்தோன்னா மவுண்ட் பட்டூர் வல்கனோ. இது எஸ்பெஷலி இந்த மவுண்ட் பட்டூர் வந்து பார்த்தோன்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். காலையில் வந்து பார்த்தோன்னா ட்ரெக் இருக்கு. ஆமாம். சன்ரைஸ் ட்ரெக் இருக்கு. மத்தியானம் விடிகாலில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எழுந்து நம்ம வந்து ஒரு 3:30-4 மணிக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4:45-5 மணிக்கு வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மவுண்ட் பட்டூரில் வந்து பார்த்தோன்னா ட்ரெக் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த எரப்டடான வால்கனோலேருந்து இன்னும் வந்துட்டு இருக்கும்ல, அதில் ஸ்டீம், அதில் வந்து பார்த்தோன்னா எக்கை வந்து பார்த்தோன்னா பாயில் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. உன்னால் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ண முடியாதுன்னா அதே மவுண்ட் பட்டூர் சன்ரைஸ் ட்ரெக்கை வந்து ஜீப்பில் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். அந்த லாஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும். ஓகே. ஜீப் ட்ரெக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்துட்டு அங்கே சன்செட் ஆமாம் ஜீப் டூரும் இருக்கு. சன்செட் ஜீப் டூரும் இருக்குது. பிளாக் லாவாவோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா அந்த சன்செட் ஜீப் டூர் பார்க்கலாம். இது ஒன்று ஆப்ஷனு சென்டர் ஆஃப் பாலிலேருந்து. ஓகே. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மங்கி ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே. நீ வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்ப. இந்த மங்கி வந்து பார்த்தோன்னா அப்படி செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கல. செம ட்ரிக் அது. ஆக்சுவலாக சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் வந்து பிரேக் பண்ணுறேன். அந்த மங்கி ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த பாலி அந்த உள்ள பீப்புள் இருப்பாங்க. கைடு மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மங்கிஸ் எல்லாம் சரி ஓகே நம்மளுக்கு கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை இது பண்ண ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்து இருப்பாங்க. அவன் பாக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பான். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த கான் வச்சிருப்பான். மங்கிக்கு அந்த கான் போட்டுட்டே இருப்பான். அப்போ தான் அது வந்து சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஓகே. இப்போ நம்ம ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா அப்படின்னுவான். அப்புறம் அந்த மங்கி வந்து அவன் கைக்கு அந்த கான் எடுக்கிறதுக்காக வரும். அவன் என்ன பண்ணுவான்னா கானை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாங்குவான். ஓகே. இப்போ கானை இங்கே வச்சுப்பான். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அங்கே உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோ. இப்போ இப்படி கான் பிடிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம மடியில் வந்து மங்கி வந்து உட்காந்துக்கும். அவன் சொல்லுவான் எதுவுமே பண்ணாது, நீ மடியில் வாங்கிடும். இந்த கான் இப்படி கையில் வச்சுப்பான். அந்த மங்கி வந்து அந்த கான் எடுக்கிறதுக்காக இப்படி கையை தூக்கும். ஓகே. தூக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்துருவோம். ஓ ஓகே. கான் இங்கே இருக்கும். ஃபோன் நம்ம ஃபோன் வந்து அவன் கையில் இருக்கும். இப்படி ஃபோன் எடுத்துருப்பான். நீ அங்கே உட்காந்துருப்பேன். அந்த மங்கி வந்து அந்த கான் எடுக்கிறதுக்காக உன் மடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையை தூக்கும். அவன் அந்த ஃபோட்டோலேருந்து பார்க்கும்போது மங்கி வந்து நம்மளை செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓ நீங்கள் எடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமாம். சூப்பர். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா அந்த அது வந்து மங்கி ஃபாரஸ்ட் இருக்கு. இது வந்து சென்டர் ஆஃப் பாலி. ஆக்சுவலாக அந்த இது வந்து சேஃபா? லைக் சேஃப் தான். அது ஒன்றும் பெருசாக அது அவன் சொல்கிறான் ஃபோன்லாம் பாக்கெட்டில் வச்சுக்கோ, தூக்கின்னு போச்சுன்னா வந்து கேட்காது. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னா என்ன திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாங்க? ஒன்றும் இல்லை, ஃபோன் பேக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா பேக்கில் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தூக்கிட்டு போயிருது, கிளாஸ் தூக்கிட்டு போயிருது. நீ அஜாத்திரியா வச்சுட்டுனா தூக்கிட்டு போயிடும். ஓகே. ஓகே. வேற என்ன சேஃப்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் பாலியில் வந்து இந்த உபூடில் வந்து இந்த கிண்டாமணி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மங்கி ஃபாரஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த உபூடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உபூட் ஆர்ட் மார்க்கெட் இருக்கு. அப்புறம் உபூட் பேலஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 வில்லேஜ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஒன்று வந்து பார்த்தோன்னா டொப்பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், செல்லுக்குன்னு ஒரு வில்லேஜ். ஓகே. இந்த டொப்பாட்டி வில்லேஜ் வந்து பாப்புலர் எதுக்குன்னா இந்த பட்டிக் ஆர்ட்டுக்கு. பட்டிக் ஆர்ட் இந்த துணியில் வந்து பார்த்தோன்னா இந்த பட்டிக் ஆர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டொப்பாட்டி வில்லேஜில். செல்லுக்கு வில்லேஜ் எதுக்கு ஃபேமஸ்னா சில்வர் மேக்கிங்க்கு. எக்கச்சக்க சில்வர் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்ப்பேன். ஸோ சில்வர் அப்படியே கண்ணு முன்னாடியே உருக்கி அதை வந்து ஆர்னமெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா பண்ணி மோதிரமாவோ செயினாவோ பண்ணி நீ வந்து பார்த்தோன்னா நேம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டு நம்ம போட்டுக்கலாம். அங்கே அந்த சில்வர் கிராஃப்டிங் கிளாஸஸ் கூட இருக்குது. ஆமாம், கிராஃப்டிங் கிளாஸஸ் இருக்குது. அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உபூடில் வந்து பாப்புலர் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ரைஸ் டெரேஸ். ஓகே. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து தெகுனான் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே. தெகுனான் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் ரைஸ் டெரேஸ் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய தெருமா இருக்கும். அந்த தெருவில் ரைட் சைடில் ஃபுல்லாக ரைஸ் டெரேஸாக இருக்கும். அந்த ரைஸ் டெரேஸ் தான் அந்த பாலி ஸ்விங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகே. பாலி ஸ்விங். ஆமாம், பாலி ஸ்விங்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பாப்புலர் இந்த அலாசரும் அந்த டே கிளப்போட வந்து அலாசரும் டே கிளப் இருக்குது. அதுக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னா பாலி ஸ்விங் இருக்குது. கப்புள் ஸ்விங்கு, ஃபேமிலி ஸ்விங்கு, அது மாதிரி நீ ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். நீ வந்து ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கவுன் மாதிரி வாங்கி அந்த கவுனை வந்து பார்த்தோன்னா நீ வந்து அவனோட ட்ரெஸ்ஸோட அட்டாச் பண்ணி நீ வந்து ஸ்விங் பண்ண அப்படின்னா அது அழகா அந்த ஆமாம் இது மாதிரி லாங் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா போவோம். அது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருக்கான். ரெண்ட் கொடுத்தா நீ வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுப்பான். பாலி ஸ்விங் இருக்குது ரைஸ் டெரேஸில். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மங்கி ஃபாரஸ்ட் இருக்குது, மவுண்ட் பட்டூர் வால்கேனோ இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பாப்புலர் அந்த காஃபி பிளான்டேஷன், இந்த காஃபி
அந்த என்ன லிவோக்கோ ஏதோ ஒரு அனிமல் ஒன்று இருக்குது. அதுலேருந்து பூப்லேருந்து வர அதை வந்து பார்த்தோன்னா காஃபியாக வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஓகே. இப்போது சவுத் பாலி அங்கே என்னென்னலாம் பிளேசஸ் இருக்குது, அங்கே என்ன நம்ம போய் விசிட் பண்ணோம் மஸ்டா? சவுத் பாலியில் பார்த்தோன்னா நீ வந்து கீழே சவுத் ஏர்போர்ட் இருக்கும், டென்பசார் ஊர், அங்கே ஏர்போர்ட்டு. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கூட்டா, செம்னியாக்கு, சங்கு இருக்குது. அது கீழே வந்து பார்த்தோன்னா சவுத் பாலி இருக்குது, உலவாத்தூர் இருக்குது. ஸோ நீ கூட்டாலேருந்து சவுத் பாலி சைடில் வந்தோன்னா உனக்கு வந்து உலவாட்டு டெம்பிள் இருக்குது. உலவாட்டு அண்ட் கெச்சாக் டான்ஸு. உலவாட்டு டெம்பிள் ரொம்ப ரொம்ப பாப்புலர். சவுத் பாலியோட எட்ஜில் கிளிஃபில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ப்ளஸ் அந்த கெச்சாக் டான்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ராமாயணாவில் வந்து பார்த்தோன்னா ராமர் வந்து சீதையை தேடி காப்பாற்றிட்டு வரதுனால வந்து அப்புறம் ராவணன் வந்து பார்த்தோன்னா வாலில் தீய வச்சிருவான், அவர் இலங்கையே வந்து பார்த்தோன்னா எரிச்சா இருக்குல்ல, இதை தான் வந்து பார்த்தோன்னா அதை என்னாக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அந்த கெச்சாக் டான்ஸ் நீங்கள் சொல்லும் போது நான் சொல்லணும், நம்ம கஸ்டமர்ஸ் பாலி ஐட்னரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ண சொல்கிற விஷயத்தில் இது ஒன்று. ஆமாம், மஸ்ட்டு. ஆமாம், எல்லாருமே போய் அந்த ஷோவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஷோ அந்த கெச்சாக் டான்ஸ் வந்து பார்த்தோன்னா உலவாட்டு டெம்பிள் வந்து நீ ஈவினிங் ஒரு 3:30 வந்து பார்த்தோன்னா போகலாம். 3:30க்கு போயிட்டு உலவாட்டு டெம்பிள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். முக்கால்வாசி எல்லா பாலி டெம்பிள்லையுமே அந்த வந்து பார்த்தோன்னா அந்த சாரங் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஓகே. பேசிக்காக ஒரு துண்டு மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. இடுப்புலேருந்து வந்து பார்த்தோன்னா முட்டி வரைக்கும் வந்து ஒரு துண்டு மாதிரி கொடுப்பாங்க. அது கட்டிட்டு தான் நீ உள்ளே போனோம். அது ஃப்ரீ தான். அது நீ எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். ஓகே. அந்த சாராங்க உலவாத்து டெம்பிள் ஒரு 3:30லேருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் சன்செட்டை வந்து பார்த்தோன்னா அந்த கிளிஃப் எட்ஜில், பாலியோட சவுதர்ன் கிளிஃப் எட்ஜ்லேருந்து அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு 6 o'clock ஒரு ஷோ 6 to 7 7 to 8 வந்து பார்த்தோன்னா அந்த கெச்சாக் டான்ஸ் வந்து பார்த்தோன்னா நடக்கும். பேசிக்காக நான் இப்போ நான் சொன்னல அந்த ராமாயணாவோட அந்த ராமர் வந்து எப்படி வந்து எரிச்சார் அந்த ஃபயரோட வந்து பார்த்தோன்னா அந்த கெச்சாக் டான்ஸ் நடக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமாம், அந்த சக் 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 அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கெச்சாக் டான்ஸ்லேருந்து தான் ரஹ்மான் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தோன்னா போட்டது. அதுதான் அந்த கெச்சாக் டான்ஸில் அப்படி தான் சொல்லுவாங்க, சக் 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 அப்படின்வாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பொன்னியின் செல்வன்ல அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா சூப்பர். ஸோ இது உலவாட்டு கெச்சாக் டான்ஸ் வந்து சவுத் பாலியில் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். கூட்டா பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு ஃபேவரட்டான அந்த வாட்டர் பாம் பாலி இருக்குது. ஏஷியாஸ்லேயே நம்பர் 1 தீம் பார்க் அது. வாட்டர் பாம் பாலி வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த கூட்டா டென்பசார் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா GWK கருடா விஷ்ணு காஞ்சனா அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் பார்க் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய கருடரோட ஸ்டாச்சு வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கும். ஓகே. ஸோ அந்த GWK கல்ச்சுரல் சென்டர் கருடா விஷ்ணு காஞ்சனா அதை போய் வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல நம்மளோட அந்த ராமாயணத்தோட ரெஃபரன்ஸ் இங்கே ராமாயணா மகாபாரதோட ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம ஏன்ஷியன்ட் ஹிந்து கல்ச்சரோட ரெஃபரன்ஸ் இருக்குது, சான்ஸ்கிரிட்டோட ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்குது. சூப்பர். ஸோ அந்த GWK வாட்டர் பாம் பாலி சவுத்தில் வந்து பார்த்தோன்னா உலவாட்டு டெம்பிள் கெச்சாக் டான்ஸு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சனூர் ஹார்பர் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பெனோவா பீச் இருக்குது. ஸோ பெனோவா பீச் இஸ் நோன் ஃபார் தேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், பேராசைலிங், ஜெட்ஸ்கி, பனானா போட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங், அப்புறம் ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அந்த பெனோவா தஞ்சுங் பெனோவான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பெனோவா பீச் இருக்குது. பெனோவா பீச்சுக்கு இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நூசா டுவா இருக்குது. நூசா டுவா ஏரியா நோன் ஃபார் தேர் 5-star ரிசார்ட்ஸ். ஓகே. பயங்கரமான 5 ஸ்டார். இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த G7 மாநாடுலாம் வந்து பார்த்தா நடக்குதுல்ல, எல்லா நாடோட பிரதமர்கள் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வராங்க கரெக்டாக. இப்போ நம்ம ஊர் மோடிஜியே போனாலும் இல்லை எல்லா ஊர் பிரசிடென்ட்ஸ் வந்தாலும் அந்த நூசா டுவான்ற அந்த ஏரியாவில் இருக்கிற 5-star ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தோன்னா தங்க வைப்பாங்க. ஸோ நூசா டுவா இஸ் நோன் ஃபார் தேர் 5-star ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. அடுத்து இந்த ஈஸ்ட் பாலி அதே மாதிரி சென்ட்ரல் பாலியிலேருந்து உபூட்லேருந்து நீ ஸ்டே பண்ணி ஈஸ்ட் சைட் ஆஃப் பாலியை வந்து பார்த்தோன்னா நீ கவர் பண்ணலாம். ஈஸ்ட் சைட் ஆஃப் பாலியில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாப்புலர் வந்து பார்த்தோன்னா இந்த கேட்ஸ் ஆஃப் ஹெவன் லெம்புவாங் டெம்பிள் இருக்குது. லெம்புவாங் டெம்பிள் கேட்ஸ் ஆஃப் ஹெவனு. இதில் ஒரு அல்டிமேட் என்னென்னா, நீ வந்து ஒரு 4:30-5 மணிக்கு நீ வந்து உபூட்லேருந்து கிளம்புனா தான் 1.5 hours ஆகும். நீ கூட்டாலேருந்து போனோன்னா 2.5 hours ஆகும். ஸோ ஈஸ்ட் பாலி ரொம்ப தூரம் அந்த லெம்புவாங் டெம்பிள். அது போனோன்னா லெம்புவாங் டெம்பிளில் செம்ம கூட்டம் இருக்கும். அந்த இப்படி இது மாதிரி இருக்குல்ல, 2 broken கேட் மாதிரி இருக்குல்ல, அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அது சென்டரில் நின்று நம்ம கப்புலோ சிங்கிளோ நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பார்ப்பேன். அது எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, அந்த கேமரா இருக்குல்ல, ஃபோன் கேமரா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு பார்ப்பல, அதை இப்படி வச்சுட்டு இந்த ஃபோன் எடுத்தனா உனக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரெப்ளிகா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. செகண்டு ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்தோன்னா 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வந்து பார்த்தோன்னா டைம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய கியூ நிற்கும். நீ அந்த லெம்புவாங் டெம்பிளில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னா 2.5 மணி நேரம் காலி. அப்போ நீ போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரம். ஸோ அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம். ஸோ அந்த லெம்புவாங் டெம்பிள் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா தீர்த்த கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த தீர்த்த கங்காவை நீ பார்த்துட்டு அந்த ஈஸ்ட் பாலியோட சைடில் இருக்கிற சைட் சீங்ஸ்லாம் வந்து பார்த்தா பார்த்துட்டு வந்துடலாம். வெஸ்ட் பாலியில் உனக்கு வந்து இது இருக்குது, தானாலாட் இருக்குது. ஓகே. வெஸ்ட் பாலியில் பாப்புலர் ஃபார் தானாலாட். தானாலாட்டும் அதே மாதிரி சன்செட் டைமில் தான் நீ வந்து பார்த்தோன்னா போகணும். ஒரு மத்தியானம் 3 மணிக்கு போனோன்னா தானாலாட் பார்க்கலாம். தானாலாட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஃப்ளோட்டிங் டெம்பிள் மாதிரி இருக்கும்.
தானாலாட்டில் ஒரு டெம்பிள் இருக்கு. ஓகே, ஒரு கேவ் மாதிரி இருக்கு. அந்த கேவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கு. அதை வந்து நல்ல சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்துடும். உன்னால நடந்து போய் பார்க்க முடியாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா துண்டா அந்த டெம்பிள் மட்டும் தனியா இருக்கும். லுக்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் டெம்பிள். அதே நீ வந்து பார்த்தீங்கன்னா கடல் உள் வாங்கிடுச்சு அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த டெம்பிள் உள்ள போய் அந்த கேவ்ஸ் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இதை பற்றி நான் வந்து சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி பார்த்தேன். ஸோ முன்னாடி வந்து அந்த டெம்பிளை வந்து நிறையா ட்ரெஷர்ஸ்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு காட் வச்சு அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னாங்க. இந்த கடல் உள் வாங்கினோடனே அந்த ஐலண்ட் மாதிரி தனியாக அந்த டெம்பிள் மட்டும் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்னேக்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு இது மாதிரி பார்த்தேன். ரொம்ப அது பார்க்கும்போது இது வந்து தானாலாட் டெம்பிள். இது வந்து வெஸ்ட் சைட் ஆஃப் பாலியில் இருக்கு. அது தானாலாட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாலி ஜூ, பாலி சஃபாரி அண்ட் மெரைன் பார்க் இருக்கு. அதே மாதிரி நம்ம பேங்காக்ல இருக்கிற சஃபாரி அண்ட் மெரைன் பார்க் இருக்குல்ல, அதே மாதிரி அனிமல் ஷோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வைல்ட் லைஃப்லாம் வெளியே இருக்கும். நீ வந்து பார்த்தோன்னா வண்டிக்குள்ள கூண்டில் வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு அது பார்க்கலாம். பாலி சஃபாரி அண்ட் மெரைன் பார்க் இருக்கு. பாலி ஜூ இருக்கு. பாலி ஜூவில் வந்து ரொம்ப பாப்புலர் வந்து பார்த்தோன்னா அந்த உராங்குட்டான் ஷோஸ். காலைல உராங்குட்டானோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். எலிஃபென்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். மட் பாத்திங் இருக்கு. ஆமா, அங்கே இருக்கு. பாலி ஜூல வந்து பார்த்தனா இருக்கு. இது பாப்புலர் பிளேसेस. இப்போ நம்ம காலையில நம்ம வந்து ஃபீட் பண்ணனால அதுக்குன்னு ஓபனிங் டைம் தனியா இருக்கா இல்ல அங்க? ஆமா, அதுக்குன்னு வந்து ஓபனிங், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட்ஸ் இருக்கு. உராங்குட்டான் பிரேக்ஃபாஸ்ட் வித் உராங்குட்டான் ஒரு ஷோவே இருக்கு. ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் இருக்கு. டிக்கெட் புக் பண்ணி. ஓகே. இப்போ இன்னொன்னு சொன்னீங்க, அடுத்து வந்து இந்த பாலி பக்கத்துல 2 ஐலண்ட்ஸ், நம்ம 3 ஐலண்ட்ஸ் பார்த்தோம். நூசா பெனியோடா, கில்லி ஐலண்ட்ஸ். இந்த நூசா பெனியோடா, நூசா ஐலண்ட்ஸ்ல என்ன இருக்கு ஆக்சுவலி? ஸோ பேசிக்காக இப்போ நான் பாலியில் உனக்கு சொல்லிட்டேன். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு சொல்லிட்டேன். என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். கரெக்ட். ஓகே, அது இல்லாமல் பாலிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கு. நூசா ஐலாண்ட்ஸ் 3 ஐலாண்டு. ஒன்று நூசா பெனிடா, ஓகே, இன்னொன்று நூசா லெம்போகான், இன்னொன்று நூசா செனிகன். இந்த நூசா பெனிடான்ற ஐலாண்ட் தான் ரொம்ப பெரிய ஐலாண்டு. கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 25,000 people ஆல்மோஸ்ட் லிவ் தேர். அங்கே அந்த நூசா பெனிடாலே இருக்காங்க. ஸோ நூசா பெனிடா ஐலாண்டு 2ஆ பிரிச்சுக்கலாம். வெஸ்ட் நூசா பெனிடா, ஈஸ்ட் நூசா பெனிடா. வெஸ்ட் நூசா பெனிடால தான் ரொம்ப பாப்புலர். நீ பாலியிலேருந்து நூசா பெனிடா டே ட்ரிப்ஸ் போனோம் அப்படின்னா ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம். ஸோ பாலியிலேருந்து சனூர் ஹார்பர் வந்து சனூர் ஹார்பர்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் போட் எடுத்து நூசா பெனிடா வந்து நூசா பெனிடாவை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெஸ்ட் நூசா பெனிடா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரிட்டர்ன் பேக் டு பாலியே வந்துடலாம். இது வந்து டே ட்ரிப். இது வந்து டே ட்ரிப் வெஸ்ட் நூசா பெனிடா. அதே மாதிரி டே ட்ரிப் ஈஸ்ட் பாலிக்கு மட்டும் பண்ணலாம். ஓகே, இல்லை நீ நூசா பெனிடாலே ஸ்டே பண்ணணும்னா 1 or 2 nights நூசா பெனிடால ஸ்டே பண்ணிட்டு வெஸ்ட் நூசா பெனிடா, ஈஸ்ட் நூசா பெனிடா இது பார்க்கலாம். நூசா பெனிடா இஸ் நோன் ஃபார் தேர் ஸ்னார்க்லிங் அண்ட் ஸ்கூபா டைவிங். ஓகே, இந்த டே ட்ரிப்லயுமே நீ வந்து ஸ்னார்க்லிங் பண்ணலாம். ஸ்னார்க்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஸ்னார்க்லிங் இருக்கு. இந்த மாண்டா ரேஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாண்டா ரேஸோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்கும் ஸ்னார்க்லிங்க்கு. ப்ளஸ் இதோட இது என்னன்னா வந்து வாட்டர் கரண்ட்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறதுனால ஸ்விம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. நீ ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நான் வந்து ஸ்னார்க்லிங் தைரியமாக பண்ணலான்னு நிறைய இழுத்துட்டு போயிடும் அந்த கரண்ட். வாட்டர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடும். ஸ்னார்க்லிங் பண்ணுறது ரிஸ்க். அது இல்லாமல் வெஸ்ட் நூசா பெனிடால வந்து இந்த பாப்புலர் இந்த கிளிங் பீச், ஏஞ்சல் பில்லபாங் பீச், புரோக்கன் பீச், கிறிஸ்டல் பே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட் சீயிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்னார்க்லிங் பண்ணிட்டு 4 சைட் சீயிங்கும் பார்த்துட்டு நீ வந்து டே ட்ரிப்ல வந்துடலாம். இல்லைனா அன்னைக்கு நைட்டு நூசா பெனிடாலே தங்கிட்டு பண்ணி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நூசா பெனிடால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைட் சீயிங் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்துட்டு நீ ரிட்டர்ன் வந்து ஃபாஸ்ட் போட் எடுத்து பாலிக்கு வந்துடலாம். இதுதான் அந்த நூசா பெனிடாக்கான இது. அது பக்கத்தில் இருக்க அந்த சின்ன ஐலாண்ட்ஸ்க்கு வந்து சும்மா சைட் சீயிங்ஸ் மாதிரி நம்ம போய்க்கிறோம். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீ நூசா பெனிடால 1 night ஸ்டே பண்ண அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூசா லெம்போகான், நூசா செனிகன் 2 குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் லீஷரா பெரிய லைட் பேக்காக வந்து பார்த்தோன்னா நீ என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் காமாக வேணும் அப்படின்னா அந்த நூசா லெம்போகான் இல்லை நூசா செனிகனில் நீ வந்து ஸ்டே பண்ணலாம். நீ எந்த ஹோட்டலில் புக் பண்ணுறேன் அவங்களே வந்து பார்த்தோன்னா பிக்கப் பண்ணிப்பாங்க, லக்கேஜை பிக்கப். அடுத்து இந்த கில்லி ஐலாண்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பாலியிலேருந்து நான் வந்து உனக்கு நூசா பெனிடா ஐலாண்ட்ஸ் 3 ஐலாண்ட்ஸ் சொன்னேன் கரெக்டாக. பாலியிலேருந்து இந்த சைடு பாலிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கு. ஓகே, அது பேர் வந்து லொம்போக். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 3 ஐலாண்ட் இருக்கு. அது வந்து கில்லி தாரவாங்கன், கில்லி மெனோ, கில்லி ஏர். ஸோ இது வந்து கில்லி டி, கில்லி எம், கில்லி ஏ. ஓகே, இந்த 3 குட்டி ஐலாண்ட்ஸ் தான். இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சொல்லுங்க. தேர் ஆர் நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸ். மோட்டரைஸ் வெஹிக்கிளே கிடையாது. ஓகே, ஒன்லி புல்லக்காட்டு எல்லாம் வந்து இதுதான் குதிரை வண்டி தான். புல்லக்காட்டு கிடையாது, குதிரை வண்டி தான். குதிரை வண்டி, சைக்கிள். ஓகே, இந்த மாதிரி தான். அங்கே என்னென்ன பார்க்கலாம் லைக் அது ஸ்பெசிஃபிக்காக? பேசிக்காக நீ வந்து கில்லி ஐலாண்ட்ஸ் போனோம் அப்படின்னா பாலியில் உபூட்ல நீ ஸ்டே பண்ணு வச்சுக்கோ. அங்கேருந்து கில்லி ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட. ஏன்னா உபூட்லேருந்து உனக்கு அந்த படாங்பாய் ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட. அந்த படாங்பாய் ஹார்பர்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் போட் போட்டு 1.5 மணி நேரத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா கில்லி ஐலாண்ட்ஸ் போயிடலாம். ஓகே, கில்லி தாரவாங்கன்னு தான் இருக்கிறதுலே பெருசு. கில்லி டீன்னு வாங்க அதை. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நீ வந்து சைட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி எக்ஸ்கர்ஷன்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 night ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக கெஃபேஸு, கிளப்ஸு, பார்ஸ்லாம். அடுத்து இந்த கொமோடோ டிராகன் ஐலாண்ட் அப்படின்னு வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த லிசார்ட்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஐலாண்டுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் அங்கே?
ஸோ இது பேசிக்காக இது பாலிக்கும் இந்த ஐலாண்டுக்கும் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீ வந்து ஃபாஸ்ட் போட்டில் போக முடியாது. ஓகே, நீ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொமோடோ ஐலாண்ட் அப்படின்றது கொமோடோ நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே தான் வந்து பார்த்தா அந்த கொமோடோ ஐலாண்ட் இருக்குது. கொமோடோ ஐலாண்ட்லேயே போய் தங்க முடியாது. ஓகே, கொமோடோ ஐலாண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐலாண்ட் இருக்குது. அது பேர் வந்து அந்த ஊர் பேர் வந்து பார்த்தோன்னா லபுவான் பாஜோ. ஓகே, ஸோ அந்த லபுவான் பாஜோவில் தான் வந்து கொமோடோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று நீ கொமோடோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கனெக்டிங் ஃப்ளைட் போட்டு வரலாம். அப்படின்னா பாலியிலேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து இந்த லபுவான் பாஜோ கொமோடோ ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே நீ வந்து லபுவான் பாஜோவில் வந்து 1 night ஸ்டே பண்ணிட்டு ஒரு டே ட்ரிப் மாதிரி ஒரு போட் எடுத்து நீ வந்து பார்த்தோன்னா இந்த கொமோடோ ஐலாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா போகலாம். ஸோ கொமோடோ ஐலாண்ட் போனால் வந்து அந்த கொமோடோ டிராகன்ஸ் வாங்க. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் வந்து மனுஷனவே சாப்பிடக்கூடியது. எப்படி மனுஷன்லாம் சாப்பிடுமான்னு தெரியாதுடா அதெல்லாம். ரொம்ப நான் நிறைய பார்த்துருக்கேண்ணே. அது ஃபுல்லாக எல்லாத்தையும் முழுங்குதுண்ணே. அது இஷ்டத்துக்கு கதையை விட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் முழுங்காது. அந்த கொமோடோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கைடட் டூர் அது இருக்கு. கைடோட வருவாங்க. அந்த கொமோடோ டிராகனோட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து படார் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி போனால் ஒரு மேலே மலை மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அப்புறம் இந்த பிங்க் பீச்சஸ். ஸோ பேசிக்காக நீ இந்த கொமோடோ ஐலாண்ட் ட்ரிப் எடுத்து அப்படின்னா இந்த 3 பிளேஸ் பார்க்கலாம். கொமோடோ டிராகன்ஸ், அந்த கொமோடோ ஐலாண்டில் போய் கொமோடோ டிராகன்ஸ் பார்க்கலாம். படார் பீச்சில் ஹைக்கிங் பண்ணலாம். படார் ஐலாண்டில் ஹைக்கிங் பண்ணலாம். ப்ளஸ் பிங்க் பீச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொமோடோ ஐலாண்ட்ஸ்க்கு யூ நீட் அட்லீஸ்ட் 2 nights or 3 nights கொமோடோ ஐலாண்ட் ஸ்டே பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். சூப்பர். இப்போது ஐலாண்ட்ஸு, பாலி, மெயின்லேண்ட் எல்லாமே பார்த்தோம். இந்த கிட்ஸ் அட்ராக்ஷன் ஃபேமிலியோடு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது? பாலி இஸ் நாட் ஒன்லி நோன் ஃபார் ஹனிமூன் கப்பல்ஸ் கிடையாது. ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கு அவ்வளோ என்டர்டெயின்டாக பேக் பண்ணலாம். நீ வந்து ஒரு 6 days இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அதில் ஒரு 3 days or 4 days வந்து பார்த்தோன்னா மிக்சர் அட்ராக்ஷன்ஸு, டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் சைட் சீயிங் பிளேசஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாம்பாலி. ஓகே, ஏஷியாஸ் பிக்கஸ்ட் வாட்டர் தீம் பார்க்கு வாட்டர் பாம்பாலி. அப்புறம் பாலி சஃபாரி அண்ட் மெரைன் பார்க்கு, ஜூ ப்ளஸ் அனிமல் ஷோஸ். பாலி ஜூவில் இந்த உராங்குட்டான் ஷோ, அப்புறம் உராங்குட்டானோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து உராங்குட்டான், எலிஃபென்ட் ஃபீடிங், மட் பாத்திங் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாலி ஜூவில் இருக்குது. ஓகே, இதை பாலி ஜூ பண்ணலாம். இது 3. இது இல்லாமல் பாலி பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. இது வந்து 4. இது 4 அட்ராக்ஷன்ஸ் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லா ஏஜுக்கும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட வந்து பார்த்தோன்னா பாலி வந்து 6 nights குட் பிளேஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது? அதில் எக்ஸ்ட்ரீம் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாலியில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கம் இருக்குது. ஓகே, நீ உபூடில் தங்கினா அப்படின்னா ATV ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆயுங் ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பெனோவா வந்தோன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அந்த சைடு நார்த் பாலி போனோன்னா லவினா பீச்சில் டால்ஃபினோட ஸ்விம் பண்ணுறது இருக்குது. ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீ நூசா பெனிடா வந்து அப்படின்னு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. நூசா பெனிடாவில் வந்து பார்த்தோன்னா உனக்கு பஞ்சி ஜம்பிங் இருந்தது. ஆமாம், அந்த எக்ஸ்ட்ரீம் ஜம்ப்னு வந்து பார்த்தோன்னா கிளிஃப்லேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கஸ்டமர் வந்து போயிருக்காரு ஆக்சுவலாக. அது வந்து பார்த்தோன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதெல்லாம் தான் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பாலியில். வாட்டர் சைடு பார்த்தோன்னா ஸ்னார்க்லிங், ஸ்கூபா டைவிங், அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஜெட் ஸ்கீயிங், பேராசைலிங், அண்டர்சி வாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா ஜிப்லைனு, அதுக்கப்புறம் வந்து ரிவர் ராஃப்டிங், ATV ரைடு ஒரு சைடு. சூப்பர். இப்போ இந்த ஹனிமூனர்ஸ் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக அங்கே பாலியில் பார்க்கலாம்? ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ஹனிமூனர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ்னு கேட்டோன்னா கேண்டில் லைட் டின்னர் இருக்குது. அது வந்து இந்த ஜிம்ரான் பீச்சில் வந்து பார்த்தோன்னா கேண்டில் லைட் டின்னர் வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம். அது வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த சீ ஃபுட் ஃபேன்ஸுக்கு வந்து ஜிம்ரான் பீச் இஸ் குட் ஆப்ஷன். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த 1 bedroom ப்ரைவேட் பூல் வில்லா எடுக்கிறோம்ல, அந்த 1 bedroom ப்ரைவேட் பூல் வில்லாலே வந்து பார்த்தோன்னா இந்த கேண்டில் லைட் டின்னர் வந்து பார்த்தோன்னா அழகாக செட் பண்ணலாம். உனக்கு அந்த ஹார்ட் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சி அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு டேபிளில் கேண்டில் லைட் டின்னர் செட் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூவி என்ன வேர்ட்ஸ் எழுதணுமோ அதை எழுதி அங்கேயே வந்து பார்த்தோன்னா 3 course மெனு ஒரு 5 course மெனு செட் பண்ணி நம்ம வந்து வித் பாட்டில் ஆஃப் வைனோட வந்து பார்த்தோன்னா கேண்டில் லைட் டின்னர் வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாத் ஆப்ஷன் கொடுக்கலாம். சின்ன ஜக்கூசி மாதிரி இருக்கும், அதில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கலாம். பெட் டெக்கார் கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து உனக்கு என்டையர் இந்த 1 bedroom பிரைவேட் பூல் வில்லா இருக்குல்ல, அந்த பூல்லே வந்து பார்த்தோன்னா ஸ்விமிங் பூலே வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸால டெக்கரேட் பண்ணலாம். நீ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன். ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி நடுவில் வந்து பார்த்தோன்னா ஐ லவ் யூ, இல்லை வந்து ஹாப்பி ஆனிவர்சரி, இல்லை என்ன ஹாப்பி மேரேஜ் லைஃப், அந்த மாதிரி என்ன வேணால் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ரொம்ப காஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு 600 ரூபா தான் வரும். ஒரு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக டெக்கார் பண்ணால் ஒரு 5000 to 6000 rupees வந்து பார்த்தோன்னா வரும். அவ்வளோதான் வரும். ஓகே, ஒரு கேண்டில் லைட் டின்னர் எடுத்த ஒரு பிரைவேட் பூலால் ஒரு கேண்டில் லைட் டின்னர் இல்லை பிரைவேட் பீச்சில் வந்து கேண்டில் லைட் டின்னர்னா ஒரு less than 10,000 rupees தான் வந்து பார்த்தோன்னா வரும். ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து இது ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணி இல்லை ஆக்சுவலாக நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா சஜஸ்ட் பண்ணுறோம் ப்ளஸ் கொடுக்கவும் செய்கிறோம். இது இல்லாமல் வந்து பாலினிசி ஸ்பா ரொம்ப பாப்புலர்.
ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பா வந்து பார்த்தோன்னா பாலினிசி ஸ்பா வந்து ரொம்ப கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், கப்புள் ஃப்ரெண்ட்லி ஸ்பா. சூப்பர். ஓகேண்ணே, அடுத்து இந்த ஐட்னரிஸ் போயிடலாம். இப்போ ஃபேமிலி வித் கிட்ஸோட வந்து பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நைட்ஸுக்கு எந்த மாதிரி ஐட்னரி நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? பட்ஜெட்டோட சொல்லுங்கள். ஒரு 6 நைட்ஸுக்கு வந்து டே 1 எப்பயுமே யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா ஒரு மத்தியான நேரத்தில் தான் பாலி ஃப்ளைட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து அரைவ் ஆகுது. அதனால் அன்றைக்கி அரைவ் ஆகிட்டு எய்தர் உபூடு இல்லை கூட்டா ஒன்று சென்டர் இல்லை சவுத் பாலியில் வந்து பார்த்தோன்னா ஸ்டே போட்டு நீங்கள் லீஜர் விட்ருங்க. ஓகே. 2வது நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்னிங் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், பேராசைலிங், ஜெட்ஸ்கி, பனானா போட் இதெல்லாம் பண்ணிவிட்டு சென்டரில் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா எய்தர் இந்த பாண்டவா பீச்சு இல்லை மெலாஸ்டி பீச்சு இல்லை படாங் பீச் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா உலவாட்டு டெம்பிள் வித் கெச்சாக் டான்ஸோட வந்து பார்த்தோன்னா பார்த்துருங்க. இது வந்து டே 2. டே 3 வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு வந்து தேவையான ஃபுல்லாக என்டையர் டே எய்தர் வாட்டர் பாம் பாலி அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா விடலாம். இல்லை எனக்கு வாட்டர் பாம் பாலி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டே 3 வந்து நார்த் பாலி டூரு, உலந்தானு, ஹந்தாரா கேட்டு, அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தோன்னா தானா லாட் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். டே 4 வந்து பார்த்தோன்னா நூசா பெனிடா ட்ரிப் வந்து பார்த்தோன்னா பண்ணிடலாம். ஒரு டே ட்ரிப் மாதிரி பாலிலேருந்து கிளம்பி நூசா பெனிடா, வெஸ்ட் நூசா பெனிடா பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா வந்துடலாம். இது வந்து டே 4. டே 5 வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ்னால சென்ட்ரல் பாலி இந்த கிண்டாமணி, மவுண்ட் பட்டூர் வால்கனோ, அப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் டெரேஸ், பாலி ஸ்விங்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டே 5 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகே. டே 6 வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு தேவையான இந்த பாலி சஃபாரி, மெரைன் பார்க்கு இல்லைனா பாலி ஜூ இதை வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இல்லைனா மார்னிங் வந்து பார்த்தோன்னா கருடா விஷ்ணு காஞ்சனா பார்த்துட்டு ஈவினிங் ஏதாச்சும் அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த ஏடிவி இல்லைனா ரிவர் ராஃப்டிங் இந்த மாதிரி பார்க்கலாம். டே 7 வந்து பார்த்தோன்னா காலைல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஷாப்பிங்க்கு விட்டுட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா டிபார்ச்சர் ஆகிடும் இந்தியாவுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு 6 நைட் 7 டேஸ்க்கான பிளானு. ஒரு 6 நைட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா சம்வேர் அரௌண்ட் 55,000 to 60,000 வேணும். ஓகே. நல்ல 4-ஸ்டார் ஹோட்டல் தான். ஸ்பிளிட் ஸ்டே சொல்கிறேன் நான். ஒரு 6 நைட்ஸில் ஒரு 3 நைட்ஸ் கூட்டாலையும் ஒரு 3 நைட்ஸ் உபூட்லையும் ஸ்பிளிட் ஸ்டே ஆப்ஷனோட இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கான டிரான்ஸ்போர்ட்டு, அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ட்ரி டிக்கெட்ஸு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 55,000 to 60,000 வேணும். ஓகே. கம்ப்ளீட்டாக ஒரு 6 நைட்ஸ் ஹனிமூன் கப்புள்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கப்புளாக பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ரொமான்டிக் ஐட்னரி வேணும். 6 நைட்ஸ்ன்றது கப்புள் கேன் கோ ஃப்ரம் 6 நைட்ஸ் டு அப் டு 10 நைட்ஸ் வரைக்கும் பாலில் பார்க்கலாம். பாலி ப்ளஸ் வந்து நூசா பெனிடால ஸ்டே இல்லை கில்லியில் ஸ்டே அப்படின்னா உனக்கு ஆல்மோஸ்ட் அதுவே 8 நைட்ஸ் 9 நைட்ஸ் ஆகிடும். வெறும் 6 நைட்ஸ் மட்டும் கேட்குறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 4 நைட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டாலியோ இல்லை செம்னியாக்லையோ வந்து பார்த்தோன்னா ஒரு 4-ஸ்டார் ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கோங்க. ஓகே. 2 நைட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து 1 bedroom ப்ரைவேட் பூல் விளையாட எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளவர் பாத் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டு. ஃபஸ்ட்டு 6 நைட்ஸ்க்கான ஸ்ப்ளிட். 4 நைட்ஸ் ஹோட்டலு, 2 நைட்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 bedroom பூல் வில்லா. அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஒரு கேண்டில் லைட் டின்னரு, இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பா. இது ஆட் ஆன்ஸ். அடுத்து சைட் சீயிங். டே 1 அரைவல், அன்னைக்கு லீஜர். டே 2 வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸு, உலவாட்டு டெம்பிள் அது பார்க்கலாம். டே 3 வந்து பார்த்தோன்னா ஹந்தாரா கேட்டு, உலந்தானு டெம்பிள், ஈவினிங் வந்து பார்த்தோன்னா தானா லாட்டு. டே 4 வந்து பார்த்தோன்னா நூசா பெனிடா ட்ரிப்பு. டே 5 வந்து பார்த்தோன்னா உனக்கு ப்ராப்ளி அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லீஷர் டேவாக விட்டுட்டு இந்த உபூட் ஆர்ட் பேலஸ், ஆர்ட் மார்க்கெட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். டே 6 வந்து பார்த்தோன்னா இந்த கிண்டாமணி, காஃபி பிளான்டேஷனு, பாலி ஸ்விங்கு. பாலி ஸ்விங்லேயே 2 இருக்குது. நார்மல் ஸ்விங்கு, கப்புள் ஸ்விங் ஒன்று இருக்குது, அலோஹா ஸ்விங்னு ஒன்று இருக்குது. 5 விதமான ஸ்விங்கு, அப்புறம் நெஸ்ட்டு, ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதெல்லாம் டே 6 பண்ணிட்டு டே 7 வந்து பார்த்தோன்னா கிளம்பிடலாம். சப்போஸ் ஒரு 2 நைட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னா நூசா பெனிடாவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணிட்டு வெஸ்ட் நூசா பெனிடா, ஈஸ்ட் நூசா பெனிடா பார்க்கலாம். அது ஒரு 1 நைட்டில். அடுத்த ஒரு இன்னொரு 1 நைட் வந்து பார்த்தோன்னா கில்லி தாராவாங்கன்னு போயிட்டு வந்து பார்த்தோன்னா வரலாம். இந்த ஐலாண்ட்ஸ் கவர் பண்ணும்போது 1 நைட் ஸ்டேனா அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா டயர்டாகிடும். ஸோ அதனால் ஒரு 2 நைட்ஸ் ஏன்னா ஹனிமூன் கப்பலாக போகிறோம், ஒரு 2 நைட்ஸ் லீஷராக இருந்ததுன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு 6 நைட்ஸ் பாலி, 2 நைட்ஸ் நூசா பெனிடா, 2 நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 6 + 4 10 நைட்ஸ் ஆயிடுச்சு. கப்பலாக பிளான் பண்ணுறாங்கன்னா ஆமாம், கிட்டத்தட்ட கொஞ்சம் லோ ஃபேஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வரலாம். ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு கப்பலாக போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்கு வந்து 1,60,000 வச்சுக்கணும், 80,000 வச்சுக்கணும் ஒரு ஆளுக்கு. ஓகே. இன்க்ளூடிங் ஃப்ளைட்ஸோட சொல்கிறேன், 1,60,000 இன்க்ளூடிங் ஃப்ளைட்ஸோட. ஓகே. இப்போது கப்புள்ஸ் நீங்கள் சொன்னீங்க இந்த 2 ஐலாண்டையும் கவர் பண்ணி ஒரு 10 டேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பாலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ நாள் நைட்ஸ் தேவைப்படும்? ப்ளஸ் அந்த ஐலாண்டோட இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்கள். மொத்தமாக உனக்கு திருப்தியாக எந்த சைட்ஸையும் விடக்கூடாதுப்பா, எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 டேஸ் தேவை. 15 டேஸ். ஓகே. அந்த 15 டேஸ்க்கு ரஃபாக பிளான் சொல்கிறேன். ஓகே, சொல்லுங்கள். ஓகே. இறங்குற அன்றைக்கி ஃப்ரீ,
போயிடுச்சா, ஒரு நாள் போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 14 டேஸ் சொல்லணும். 14 டேஸில் நார்த் பாலி ஒரு நாள், ஓகே, சவுத் பாலி ஒரு நாள், வெஸ்ட் பாலி ஒரு நாள், ஈஸ்ட் பாலி ஒரு நாள், 4 நாள் போயிடுச்சா. அப்புறம் இறங்குற நாள் ஒரு நாள் இருக்குது, 5 நாள் காலி. இன்னும் ஒரு 10 நாள் சொல்கிறேன். நூசா பெனிடாவில் வந்து பார்த்தோன்னா 2 நாள், நூசா லெம்போகானில் ஒரு நாள், நூசா செனிகனில் ஒரு நாள், இது ஒரு 4 நாள் போயிடுச்சு. ஓகே, கரெக்டா. ஸோ அப்போது 6 நாளும் 10 நாள் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு 4 நாள் சொல்லலாம். 4 நாள் கில்லி தாரவாங்கனில் 2 நாள், கில்லி மெனோவில் ஒரு நாள், கில்லி ஏரில் ஒரு நாள், 4 நாள் அங்கே போயிடுச்சு. லாஸ்ட் 15வது நாள் வந்து பார்த்தோன்னா கூட்டாக்கு வந்துட்டு ஷாப்பிங்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பேக் டு இந்தியா 15 டேஸ். ஓகே, இப்போ அந்த கொமோடோ டிராகன் இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. ஓ அவ்வளோதான். கொமோடோ டிராகன் பார்க்கணும்னா கொமோடோ லெபோன் பாஜோல இறங்கி கொமோடோ நேஷனல் பார்க்கில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் 3 டேஸ். ஓகே, இதான் வந்து ரஃப்பான பிளான். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ்க்கு உனக்கு காஸ்ட் வேணுமா? சும்மா ஒரு 15 டேஸ்க்கு காஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா அழகாக 15 டேஸ் 15 டேஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். 2.5 lakhs per couple. ஓகே, இன்க்ளூடிங் ஃப்ளைட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்ஸ், அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட். 15 டேஸ்க்கு வந்து பர் கப்புளுக்கு 2,50,000னா லைக் இது நல்ல ரீசனபிளான. நீ எப்படி கம்பேர் பண்ணோம்? மால்டீவ்ஸ்க்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு 4 நாளுக்கும் அதே பாலிக்கு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு 15 நாள்ன்றது வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஆமாம், சூப்பர்ண்ணே தேங்க்ஸ். ஆனால் நிறைய டவுட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போகிறவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சைட் சீன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. லைக் கண்டிப்பாக ஒரு டைம் அந்த மங்கி ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டு ஒரு செல்ஃபி மங்கியோட கண்டிப்பாக போடணும். ப்ளஸ் வந்து நூசா பெனிடால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதெல்லாம் ஐட்னரியில் வந்து மஸ்ட்டு அப்படின்னா பாலியை வந்து பார்த்தீங்கன்னா 3 nights பார்க்க முடியாது. கரெக்டாக. ஸோ மினிமம் 4 nights தேவை பாலி பார்க்கறதுக்கு. அப் டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 nights வரைக்கும் திருப்தியாக பாலியை பார்த்துட்டு வரலாம். லெஸ் தென் 4 nights பண்ணோன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட்டுலாமா, இதை சூஸ் பண்ணலாமா, இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஐட்னரியில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது நூசா பெனிடா. ஓகே, உலந்தானு டெம்பிள் பார்க்கணும், உலுவாத்து டெம்பிள் பார்க்கணும். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணான்றது ஓகே. உபூட்டில் வந்து ஒரு 1 bedroom பூல் வேலை ஸ்டே பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் டூ பாலியில். சூப்பர்ண்ணே. ஹனிமூனுக்கு வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிடலாம். ஆமாம், உங்கள் ஹனிமூனுக்கு நீங்கள் வந்து திமாக் டூர்ஸில் தான் கண்டிப்பாக பாலிக்கு கண்டிப்பாக நான் போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ, நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி. இன்னொரு எபிசோடோட நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். வேற ஒரு கண்ட்ரியோட. கண்டிப்பாக. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. பக்கா. பாய்.